சுகர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் சுகர் எடுத்துக்காதீங்க, ஆனால் வந்து பனங்கற்கண்டு ஆர் இந்த வந்து கருப்பட்டி அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது. ஹவு டஸ் சந்தோஷ் லுக் அட் இட்? எனக்கு அந்த சுகர் கட் வீடியோலாம் பார்த்தோன்னா எனக்கு டென்ஷன் ஆகும். மோஸ்ட்டாக அதை ரொம்ப ப்ரொபகேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அந்த சர்க்கரையை கட் பண்ணதுனால தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது. இப்போ வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல ஆன் ஸ்க்ரீன், அவங்க எல்லாருமே வந்து தேர் யூசிங் சம் க்ரோத் ஹார்மோன்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், சம் இன்ஜெக்ஷன் டு பி இன் ஷேப். ஆர்யா சார்லாம் வந்து அந்த சார்பாட்ட பரம்பரைலாம் பார்க்குறீங்களா? ஸோ அந்த டைம்லாம் கண்டிப்பாக ஒரு 10% இருந்திருப்பார். பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் விடுங்க, நீங்கள் க்ரோத் ஹார்மோன் எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்கன்னா கூட 10% கீழே இருந்தால் நல்லது இல்லை தான் உடம்புக்கு. ஸோ when it comes to health and all of this, what's your take on red meat? ப்ராசஸ்டு மீட், லைக் நம்ம ப்ராசஸ்ட்டை விட்டே நம்ம தள்ளி இருப்போம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். வீகனாக இருக்கிறதோ இல்லை வந்து வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு ஆல்வேஸ் தே வில் பி இன் அ டெஃபிசிட் அப்படின்றது உண்மையா? வீகன்ஸ் ஐ பிலீவ் எஸ், ரொம்பவே கஷ்டம். நீ வெயிட் தூக்க ஆரம்பிச்சுட்டு இல்லை பாடி பில்டிங்குள்ளே போயிட்டேன்னா நீ ஷார்ட்டாக இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே அதனால தான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன் ரொம்ப வருஷமா. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு yet another episode with Priya Pal. ஸோ யூஸ்வலி வந்து நான் என்னோட பாட்காஸ்ட்க்குலாம் என்னோட கெஸ்ட்டை பற்றி பெரிய இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு வந்திருக்க கெஸ்ட்டு எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஃபேஸ் யூல் see on your everyday screens. ஸோ அதனால நான் கொஞ்சம் தன்னடக்கமாக இருந்து நான் உங்களை பெருசாக இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணாமல் ஐ let him talk. ஸோ ஐ have with me our very own Santosh Prem. Welcome to the show. So he is a very popular fitness coach and he is the founder of Fit Nanba. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பேஜ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கமெண்ட்டில் போட்டுருவீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்கீங்க சந்தோஷ்? ரொம்ப நல்லா இருக்கேன். பயங்கரமாக பேசுகிறீங்க. லைட்ஸ் ஆன் கேமரா அப்படின்னா அப்படியே வேற மாதிரி. இன்னும் நாங்கள் ஆஃப் கேமராவில் அப்படியே ரொம்ப சட்டிலாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஒன் திங் அபவுட் சந்தோஷ், யூஸ்வலி வந்து இது மட்டும் நான் சொல்லிக்கணும். பீப்புள் ஆஸ்க் மீ அபவுட் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஆல் ஆஃப் தட். நான் யூஎஸில் ஒரு வீட்டில் இருக்கும் போது நான் பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபேஸ், ரொம்ப நல்லா பண்ணுறானே, சின்ன பையனாக இருக்கேன். இட்ஸ் லைக் லிட்டில் பிரதர் டு மீ, பிகாஸ் நல்ல ஏஜ் டிஃப்ரென்ஸ், நல்லா பண்ணுறாங்களே, ஹவு நாலேஜபிள். அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வாஸ் நாட் தட் பாப்புலர் ஃபார் ஃபிட்னஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக், நல்லா பேல் வந்து எனக்கு ஒரு தடவை காமிச்சாங்க, இந்த பையனை நீ ஃபாலோ பண்ணணும், ஹீ இஸ் வெரி charismatic. அண்ட் ஐ ஹேட் மை சன் அர்ஜுன் அண்ட் ஹீ லுக்ஸ் லைக் யூ, லைக் ஹீ இஸ் லைக் வெல் பில்ட், சேம் ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் எல்லாமே. ஸோ ஐ ட்ரீம்ட் லைக் ஓகே அர்ஜுன் இஸ் கோயிங் டு க்ரோ அப் லைக் யூ. ஸோ இது நான் உங்ககிட்டே சொன்னதில்லை, இப்போதான் நான் கேமரால சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் இட் ஃபீல்ஸ் சர்ரியல் ஃபார் மீ டு சிட் அண்ட் டாக் டு யூ அபவுட் இட் ஹியர். அதனால ஏதோ ஒரு தேஜாவு எஃபெக்ட் மாதிரி இருக்கு. ஸோ ஐ வாண்டட் டு டெல் தட். எனக்கு நீங்கள் சொல்கிறதோட ஓரளவுக்கு என்னால் ரிலேட்டே பண்ண முடியும். ஏன்னா நானும் பல வருஷமாக நீங்களும் டாக்டர் பாலும் பண்ணுற வீடியோலாம் பார்த்து தான் வரேன். அவர் வந்து உங்களோட தட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற மாதிரி, நீங்கள் புலம்புற மாதிரி, அவர் புலம்புற மாதிரி, வாட்டரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பார்ல. அதுக்கப்புறம் சரவணன் காமெடி அது ரெகுலராக வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூ போத் ஹேவ் இம்ப்ரிண்டட் யோர் செல்ஃப் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். இப்போ டயட் அப்படின்னு யோசிச்சாலே, ஓ நைட் லேட்டாக தூங்கணுமா, ஓ ஐயோ நம்ம வந்து நைட்டு லேட்டாக சாப்பிட்டாலே சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது இம்ப்ரிண்ட் ஆனது காரணமே உங்கள் 2 பேரோட காம்போனால தான். ஸோ எனக்கும் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு உங்ககிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாவ், லைக் we've seen them on screen but now we have ma'am like right in front of me அப்படிங்கிற மாதிரி இருக்கு. So nice. So I would say you're one of the most educated content creators. Like you, I've seen you like not post stuff just for the sake of views or ஒரு பாப்புலாரிட்டிக்கு பண்ண மாதிரி. You do a lot of research for all of your scripts and everything. But ஆனால் உங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா you're not into medical or nutrition was not your basic thing. But I just wanted to know, in 2021 when you started, when nutrition or food or health was not a big thing at that moment, உங்களுக்கு எப்படி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா if I have to start 8th standard 7th standard இருக்கும். ஸோ 7வது படிக்கும் போது ஐ வாஸ் வெரி ஓவர் வெயிட். சின்ன வயசுலேருந்தே ஓவர் வெயிட்டாக இருந்துட்டு வந்தவன் தான். and then suddenly something struck, like I need to make a change அப்படிங்கிற மாதிரி. one thing was I was bullied, but not to the extent where it was very traumatic for me or anything. ஸோ அதனால் I wanted to be attractive. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும்டா, நம்மளை தானே கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போது கூட அந்த சட்டெல்லாம் ஃபோட்டோ எடுக்கும் போது நான் இழுத்துப்பேன் கீழே, தொப்பை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அங்கே நான் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நானே சாப்பிடாமலே இருந்தேன்.
டப்பு டப்பு டப்புன்னு வெயிட்டு கொண்டு அதுக்கப்புறமேல்ட்டு கண்ணாடி முன்னாடி ஒரு 10-15 கிலோலாம் குறைச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஒல்லியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தென் ஐ பிகேம் வெரி பேஷனட் அபவுட் பாடி பில்டிங். ஸோ அந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வெஸ்டர்ன் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் ஸ்டார்ட் பாப்பிங். ஸோ இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து அவ்வளோ கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போதே நம்ம தானே நம்மளை ரிஃபைன் பண்ணிக்க ஆரம்பித்தேன். சரி ஓகே, ப்ரோட்டீனா முக்கியம், ஃபைபர் சாப்பிடணும், கேலரிஸ்னால் என்னது, ஒர்க் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ஐ பில்ட் அ ஃபிசிக் தட் ஐ ஃபெல்ட் சாட்டிஸ்ஃபைட் இனஃப். நம்ம கம்பீட் பண்ணலாம், லைக் பல நாள் கனவு ஒரு பாடி பில்டிங் ஸ்டேஜ்லலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீட் பண்ணேன் நான். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸும் எனக்கு இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் போது பாடி பில்டிங்னு நம்ம போயிட்டோன்னா, அது கம்பேரிட்டிவ் ஸ்பாட்டாக போயிட்டோன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஹெல்த்துனாலே எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. வி கேன் மேக் கான்ஷியஸ் சாய்ஸஸ். அதை தான் நம்மளே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வீடியோலையும். பரவாயில்லங்க, அவ்வளோ செலவெல்லாம் ஆகாது, நீங்கள் எடுக்கிற முடிவு தான், இல்லாட்டியும் ஹாஸ்பிட்டல் செலவு அவ்வளோ வரும்னு. ஸோ அந்த ஃபைனல் இயர் காலேஜில் இந்த பாடி பில்டிங்காக வர செலவை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி. ஸோ அப்படியே அந்த ப்ராசஸில் இந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் மட்டுமே பேசி ஓட்ட முடியாது, இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் என்னோட ஜேர்னியை ஆரம்பிச்சது கம்ப்ளீட்லி. யோர் graph is very impressive for multiple reasons. அப்போ வந்து எது அப்படின்னா you have to be in clean habits to do whatever you're going to do. And you at that time இப்போவாது அந்த awareness கொஞ்சம் இருக்கு. பட் அந்த டைமில் வந்து when there was social pressure, peer pressure to do things which you cannot do for a healthy lifestyle, அதெல்லாம் எப்படி வந்து கிராஸ் பண்ணி வந்தீங்க? எதுக்கு இந்த டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா, உங்களை பார்த்து அந்த டீன் கிட்ஸ் இருக்காங்களே, இப்போ வந்து so many drug, drinking and then alcohol, smoking and so many things which is happening. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஃபேஸஸ் தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ யூ ஹாவ் ஆல் த எலிஜிபிலிட்டி டு டாக் அபவுட் இட். யா, ஸோ சின்ன வயசில் நான் அதெல்லாம் நோட் பண்ணும் போது, சின்ன வயசுனா என்ன ஒரு 10th 11th 12th அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும், வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு ஃபேக்டர். பட் ஆனால் அப்பயே நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் ஜிம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்பயே வந்து டெய்லி இந்த காய்கறி, அதுக்கப்புறம் சிக்கனு, முட்டை, ரைஸு, இந்த மாதிரி எல்லாமே எனக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த டயட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டதுனால அந்த டைமில் கில்ட்டும் சேர்ந்துருக்கும், ஐயோ இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் யூஸ் டு அவாய்ட் தி ஜங்க் ஃபுட் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அதுக்கப்புறமேல்ட்டு காலேஜ் டைமில் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா you're 18, right? Like I was 17 when I joined college. A lot of my peers were 18. ஸோ லைக் ஆப்வியஸ்லி நம்ம 21 மேலே தான் வந்து யூ கேன் சரக்கடிக்க முடியும்னாலும், பட் ஆனால் அங்கே இருக்கிற அந்த சொசைட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரன் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, பக்கத்தில் வந்து ஒரு பாரு, ஒயின் ஷாப்பு, பப்பெல்லாம் இருக்குன்னா விட்டுருவானுங்க உள்ள. ஓகேங்களா, நான் எந்த இடம்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறதில்ல, பட் ஆனால் விட்டுருவானுங்க. ஸோ நான் போகாததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காசு இல்லை செலவு பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆமாம், குட் ப்ராப்ளம். சிக்கன் வாங்குறதுலையும் முட்டை வாங்குறதுலையுமே சரியாக இருக்கும். ஸோ அது கூட என்னென்னா நான் பேட்சாக கடையாக தேடி போய் நான் பார்ப்பேன், முட்டை வந்து எங்கே 4 ரூபா இருக்குது, எங்கே 3 ரூபா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வாங்குறதுனால அதுக்கு மட்டுமே செலவு சரியாக இருக்கும். ஸோ ஐ டிட் நாட் ஹேவ் மனி டு ஸ்பெண்ட் ஆன் இட். ஸோ தட் ஆல் கான்ட்ரிபியூட் டு அ ஹேபிட் of not doing things unnecessarily, stay focused. ஸோ நீங்கள் வந்து இப்போ இது வந்து ஒரு அட்வைஸாவோ இல்லை வந்து ஒரு பீஸ் ஆஃப் நோட்டாக கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ when you start fitness and healthy lifestyle early on in your pre-teens, அப்போ வந்து there is a lot of chance இல்லையா, you will get into healthy lifestyle and you will avoid all of this. You are easily moldable. அதான் இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்க, இப்போ இந்தியன் டீனேஜர்ஸ் ஆர் ஈவன் பீப்புள் இன் their 20s and 30s இப்போ அவேர்னஸ் உங்களுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமால்ட்டு வாட்ஸ் தேர் பிக்கெஸ்ட் வரி, ஐயோ நம்ம அப்பா அம்மா இதெல்லாம் பண்ண மாட்றாங்க, ப்ரோட்டீன் சாப்பிட மாட்றாங்க, ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ண மாட்றாங்க, உடம்ப பார்த்துக்க மாட்றாங்க, எக்ஸசிவாக கார்ப்ஸ் சாப்பிட்றாங்க, முட்டி வலி இப்பயே இருக்கு, ஒரு 60 வயசு தாண்டும் போதே நீ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்தில் அவங்கள மாற்றணும்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்னு தானே இருக்காங்க. அப்படியே கேட்குறவங்களா இருந்தாலும் கமுக்குன்னு சைலண்ட்டாக போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பிகாஸ் 60 வருஷமோ இல்லை 50 வருஷமா அதே வாழ்க்கையே வாழ்ந்துருக்காங்க. ஸோ மோல்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ நம்ம நம்புகிற விஷயத்த நம்ம மாற்றணும்னா அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக ஒரு பர்சன் அதுக்கு நம்ம கன்வே பண்ணுறது ஒன்று, அதையும் தாண்டி அவங்க உங்களை நம்பணும். ஸோ அதனால் வந்து ஏர்லி ஆன் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்து நம்ம மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட்ஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு பி ஈஸி.
இப்போ ஃபிட் நண்பால ரன் பண்ணுறீங்களே, எனக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ வந்து ஒரு மேல் கிளையண்ட் வந்தாங்கன்னா, என்னென்னலாம் அக்சஸ் பண்ணி, என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு ஃபீமேலாக இருந்தால் எப்படி எப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் பீப்பிள் வில் நோ வாட் தே வில் ஹேவ் டு லுக் இன்டு. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து முதல்ல ஏஜ் வந்து பார்க்கணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அவன் ரொம்ப கம்மி வயசா இருக்காங்க. கம்மி வயசாங்கன்னா நான் 30 கிலோ நான் போடுவேன் நானு. சரிங்களா? 30 கிலோ போடுறோம் அப்படிங்கிறம்போது, நீங்க எந்த அளவுக்கு பாராமீட்டர்ஸ் பார்க்குறீங்க ஒரு கிளையண்ட்டுக்கு அப்படிங்கிறது நம்ம ரெட்யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ரொம்ப டக்குன்னு வெயிட் குறைச்சிட்டாங்க, மசில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா அந்த மசில திருப்பியும் போடலாம். ஓகேங்களா? பாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டக்குன்னு ரிகவர் ஆக முடியும். பட் ஆனா அந்த 35 வயசெல்லாம் தாண்டும்போது, வாழ்க்கை ஏற்கனவே ஒரு விதமா வாழ்ந்துட்டு வந்ததுனால, அந்த ரிகவரி கூட கொஞ்சம் ஸ்லோவரா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒருத்தவங்க ஃப்ரெஷ்ஷா வராங்க, லைக் தேர் பிரிட்டி யங் அந்த யங்கர் சைடுங்கிறம்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பாராமீட்டர்ஸ் பார்க்க தேவையில்ல. அவங்களுக்கு என்ன கன்சர்ன்ஸ்? இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்? லைக் அவங்களோட சாப்பாடு பழக்கவழக்கங்கள் என்னது? ஸோ இந்த மாரி விஷயங்கள நோட் பண்ணிட்டு, அவங்களோட எவ்ரிடே ருட்டீன்லேயே அவங்களோட டயட், அதாவது காலையில வந்து இட்லி, தோசை சாப்பிடுற பழக்கம் தான் இருக்கு அப்படின்னா அதுவும் இருக்கும். பொங்கல் சாப்பிடுற பழக்கம்னா பொங்கல் இருக்கும். போகான்னா போகா இருக்கும். பட் we control the oil. ஓகே. அண்ட் they'll have to start tracking. அதாவது ஏங்க எனது இந்த இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேலெல்லாம் இல்லாமல் நான் பண்ணலாமா? ஏங்க தாராளமாக பண்ணலாங்க. நான் உட்காந்து மெஷர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே மெஷர் பண்ணதுனால 150 கிராம் ரைஸ்னால் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். அதனால நான் இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் பண்ணலாம். பட் இப்போ ஆனால் உங்களுக்கு கற்றுக்கணும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கப்புறமேல்ட்டு அவங்களோட டயட் பிளான் வித் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே 4 ஆப்ஷனு, லஞ்சுக்கு, டின்னருக்குங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துட்டு, we make them feel like they are not being restricted. ஓகேங்களா? ஸோ எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் தென் we give them an option of, நீங்கள் இப்போ ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எங்களோட லைவ் செஷன்ஸே ஜாயின் பண்ணிக்கலாம். காலையில் வந்து 2 ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் 2 ஸ்லாட்டு. ஸோ இட்ஸ் லைக் ஹேண்ட் ஹோல்டிங். ஓகே, ஹேண்ட் ஹோல்டிங் டு பில்ட் ஹேபிட்ஸ். ஓகே, நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ஹேபிட் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் ஒரு லைவ் செஷன் இல்லாட்டி ஜிம் ஒர்க் அவுட் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, there will be a programming that is done for that. இப்போ அவங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் இஸ் மேண்டேட்டரி. நீங்கள் ஜிம் போனீங்கன்னா ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் மேண்டேட்டரி. கார்டியோஸ் ஃபார் ஹார்ட் ஹெல்த், நாட் டு பர்ன் கேலரிஸ். உங்களை கேலரி பர்ன் பண்ண வைக்கிறதுக்காக இல்லை, நான் ஏற்கனவே உங்களோட டெபிசிட்டில் தான் போட போகிறேன் நீங்கள் வெயிட் குறைக்கிறீங்கன்னா. ஸோ கார்டியோ இருக்கும். அண்ட் இந்த 3த்தையுமே காம்பினேஷனில் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல்லேருந்து ஆக்டிவ்க்கு நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஸ்டெப் கவுண்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் விடாமல் புஷ் பண்ணுவோம். இது ப்ரோக்ராம் இப்படி ஒர்க் ஆகிறது. பட் ஆனால் அந்த ப்ரோக்ராம் எப்படி அடிப்படையில் பண்ணுறோங்கிறது அந்த கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணுவோம். அவ்வளோதான். யூஸ்வலி உங்களுக்கு வந்து மேல் கிளையண்ட் வந்தாங்கன்னா பல்கிங் கேட்பாங்க, ஃபீமேல் வேணா எனக்கு டோன் டவுன் ஆகணும், ஸ்லிம் டவுன் ஆகணும், அப்படி தான் வருவாங்க. மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வெயிட் லாஸ்க்கு தாங்க வருவாங்க. மென்னும் அப்படி தான் வராங்க. மென்னுமே வெயிட் லாஸ்க்கு தான் வருவாங்க, உமனுமே வெயிட் லாஸ்க்கு தான் வருவாங்க. அது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். வெயிட் லாஸ்னா மசில் லாஸ் இல்லாமல் ஃபேட் லாஸாக பண்ணணும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்களா அதில்? ஸ்பெஷலைஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, வி கீப் இட் ப்ரிட்டி ஹையர் ஆன் த ப்ரோட்டீன். பட் ஆனால் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் போட்டு ஆரம்பிச்சிட மாட்டோம். ஏன்னா வந்து அவங்க 0.5க்கும் கீழே சாப்பிட்றவங்களா இருப்பாங்க பர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட்டுக்கு. ஸோ அப்போ வந்து அது ஒன்றா மாற்றுவோம். அதுக்கப்புறம் இப்போ டிபெண்டிங் ஆன் தேர் கோல், இட் கேன் கோ எனிவேர் ஃப்ரம் டு 1.5 ஆர் சில கேசஸில் எனக்கு மசில் நல்லா பில்ட் பண்ணோம் அப்படிங்கிற போது அந்த 1.8 2 கிராம்ஸுக்கு போவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வி ஸ்டாப் அட் 1.5. ஓகேங்களா? ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸும் உங்களுக்கு தேவை, வெறும் ப்ரோட்டீனை மட்டுமே நிரப்பி வச்சு எதுவுமே பண்ண போகிறது. ஸோ அந்த ப்ரோட்டீன் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறமேல்ட்டு they get satiated. வயிறு ஃபுல்லாகிடுச்சுடா அவ்வளோதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் இஃப் நெசசரி, அவங்களால சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோஸ்ட்டாக வே ப்ரோட்டீன் தாங்க. ஓகேங்களா? இந்த வே ப்ரோட்டீன் தான். இந்த கிரியேட்டின் ஃபிஷ் ஆயிலெல்லாம் எங்கிட்ட கேட்பாங்க வேணுமா அப்படின்னு. நீங்கள் முதல்ல சாப்பாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவனாக இருக்காங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் ஹூ ஐம் புஷ்ஷிங் டு த மேக்ஸ்னால் ரொம்ப லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜ்லாம் எய்ம் பண்ணி ஒருத்தவங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற அடிட்டிவ்ஸும் நான் கொண்டு வருவேன். மற்றபடி ஐ எம் ஹியூஜ் பிலீவர் இன் ஹோல் ஃபுட்ஸ் கம் ஃபர்ஸ்ட். இன்கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடாது ப்ரோட்டீன் இன்டேக்கை மீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற போது தான் வே ப்ரோட்டீன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸ்பாட் ஆன் ஆன் தட். ஸோ இப்போ வந்து ஒரு மென் முன்னாடி
உங்களோட வீடியோஸ்ல எது ரொம்ப ப்ராப்ளம், இது நீங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், இதை வந்து கம்மியா சாப்பிடணும் உங்க வீடு, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அமெச்சூர் நைஸ் வீடியோஸ். இப்போ நீங்க அந்த ட்ரெண்ட்லாம் மாத்திட்டீங்க. பட் தோஸ் ஆர் த ஃபேவரட் வீடியோஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு மேலோட பிளேட் எப்படி இருக்கணும், ஒரு ஃபீமேலோட பிளேட் எப்படி இருக்கணும் அப்படின்றது எனக்கு சும்மா ஈஸியா அதே மாதிரி சொல்லுங்க. ஓகேங்க. அதே அதே மாதிரி இல்ல, இப்போ நீங்க கொஞ்சம் நல்ல மெச்சூர்ட் ஆகி வளர்ந்துட்டீங்க. ஸோ இப்போ இருக்க ஸ்டைல்ல சொல்லுங்க. அது அந்த டைம் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அதை எவ்வளோ வேணாலும் சாப்பிட முடியாது, ஏன்னா வயிறு நிரம்பிடும். அதனால என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் டன் கணக்கில் சாப்பிட்டாலும் கொழுப்பே போடாதுங்க அப்படின்னுவேன். அதுக்கப்புறம் அந்த இன்னொன்று ஒரு டைலாக் என்னவா இருக்கும்னா, துளியூண்டு எண்ணெய் ஊற்றுங்க அப்படின்வேன். ஸோ இதுதான். ஸோ பேசிக்லி ரெடியூசிங் கேலரிஸ் ஆர் கோயிங் ஃபார் ஹையர் வால்யூம் ஃபுட்ஸ். ஸோ அது பயங்கர ஹிட் ஆச்சு, அது போச்சு. பட் ஆனால் இப்போ அந்த மாதிரி திடீர்னு போட்டோன்னா அது எப்படிடா டன் கணக்கில் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் பழைய ஆடியன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, இது வந்து அவங்களோட ஆக்சுவல் டைலாக், இது ரொம்ப ஃபேவரட் சந்தோஷ்டா அப்படின்னு அந்த மாதிரி. அது ஓஜி சந்தோஷ் இஸ் பேக், அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் வரும். ஸோ இப்போ நம்ம 2 பிளேட், ஒரு மேல் ஃபீமேல் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன் சைஸ் மட்டும் தான் மாறப்போகுது. சரிங்களா? மென் வில் பி ஏபிள் டு அஃபோர்ட் ஹையர் கேலரிஸ் கம்பேர் டு உமன். பட் ஆனால் அப்படியே இருந்தாலும் நான் ரைட்டவே அவங்கள கம்மி கேலரியில் போட்டுற மாட்டேன். சரிங்களா? ஏன்னா இன் மை ஒப்பீனியன் உமன் கோ த்ரூ a lot more in terms of body image issues. ஓகேங்களா? லைக் ஃப்ரம் வாட் ஐவ் நோட்டீஸ், என்னோட கிளைண்ட்டை பற்றி தான் என்னால் சொல்ல முடியுது. இல்லை அப்படின்னு சில பசங்க சண்டை போட்டாலும் எனக்கு பரவாயில்ல, நான் நோட் பண்ணதை நான் சொல்கிறேன். ஸோ பாடி இமேஜ் இஷ்யூஸ், இப்போ லைக் லெட்ஸ் டேக் இட் சைல்ட் பர்த், ஆர் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்டிஷன்ஸ் லைக் பிசிஓடி, பிசிஓஎஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்க்ரெடிப்ளி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டியூரிங் மந்த்லி சைக்கிள் பீரியட்ஸ் டைம் வரும்போது அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் வரும்போது அவேர்னஸ் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா பாடி கேன் சேஞ்ச் டிராஸ்டிக்லி. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களே சொந்தமாக வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காய்வாங்க. இந்த 1200 கேலரி சாப்பிட்றது, 800 கேலரி சாப்பிட்றது, 1500ன்னு நிறைய சாப்பாடு. ஓகேங்களா? சந்தோஷம்னால இவ்வளோ சாப்பிட முடியலன்னு எல்லா கிளைண்ட்டும் என்கிட்ட சொல்லணும். ஓகேங்களா? தட்ஸ் வாட் எய்ம் ஃபார் ஆல்வேஸ். சந்தோஷ், நான் இவ்வளோ தான் சாப்பிட சொல்லியிருக்கீங்க, பட் ஆனால் இதை மட்டும் நான் கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் 2 பேரும், மென்னுக்கும் சரி உமனுக்கும் சரி. ஸோ இப்போ ரைஸ்னா ஒரு 150 கிராம் ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க, 150 கிராம்ஸ் ரைஸ். அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு 200 கிராம் பொரியல் இருக்கும். அதுக்கப்புறமேல்ட்டு அவங்களோட ஃபேவரட் ப்ரோட்டீன் சோர்ஸ் என்ன, எக்கு சாப்பிட்றாங்கன்னா சரி, சிக்கன் சாப்பிட்றாங்கன்னா சரி, அதுவும் வந்து ஒரு 100 கிராம் 150 கிராம் அப்படின்னு தட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தயிரோ மோரோ நான் சேர்த்துக்க சொல்லுவேன், ஏன்னா அது என்னோட ஒரு பர்சனல் பிலீஃப். எனக்கு வந்து தயிர் மோர் சாப்பாடுல சேரணும். இப்போ நீங்க 150, சாரி டு கட் யூ த்ரூ, 150 கிராம் ஆஃப் புரோட்டீன் சொன்னீங்கன்னா ஒரு 3-4 பீஸ் சிக்கன் வருமா? அவ்வளவுதான். அவ்வளவுதான் வரும், ஏன்னா அவ்வளவுதான் அவங்க சாப்பிடுவாங்கன்றேன் நான். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்டியூஸ் பண்ணும்போது சிக்கன் டெய்லி சாப்பிட்ற பழக்கம் எத்தனை பேருக்கு இங்கே இருக்கு? சரிங்களா? ஸோ அதனால நான் வந்து ஒரு 150 கிராம் சிக்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறமேல்ட்டு பொரியல் இல்லாட்டி சாலடு இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெஜாரிட்டி பிளேட்டில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதாவது ஒரு 2 பீஸ் ஆஃப் டார்க் சாக்லேட்டோ 3 பீஸ் ஆஃப் டார்க் சாக்லேட்டோ. If someone prefers a sandwich, it will be a sandwich. Someone prefers oatmeal. If someone prefers normal chicken and rice, like சும்மா டேஸ்ட்டே இல்லாமல் சாப்பிடுவாங்களே, தோசை சாப்பிட்ற பழக்கம் இருக்குனாலும் அது இருக்கும். பட் ஆனால் அந்த தட்டை பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே இருக்கணும் அந்த தட்டில். பேலன்ஸ்ட் மீலாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அந்த தட்டில். எனக்கு ப்ரோட்டீனும் முக்கியம், ஃபைபரும் முக்கியம், ரெண்டுத்தையுமே என்னால் விட்டு கொடுக்க முடியாது. கார்போஹைட்ரேட்ஸும் முக்கியம், எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது சோர்ஸ் ஆஃப் அவர் எனர்ஜி. அண்ட் ஐ பிலீவ் இன் இம்ப்ரூவிங் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. ஓகேங்களா? லைக் அது மசிலால் முடியும். ஸோ அதனால் நான் புஷ் பண்ணுவேன், நீ அதிகமாக சாப்பிடணும்னு ஆசைப்படு, நீ அதிகமாக ரைஸ் சாப்பிட முடியணும்னு ஆசைப்படாது. எப்போ உனக்கு கிடைக்கும்? நீ மசில் போட்டனா கிடைக்கும். மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அதில் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணுங்க, 10 ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட். நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறீங்கனாலுமே அந்த 10 ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கில். லஞ்சு, அதுக்கப்புறம் சில ப்ரெஸ்ஸிங் மூவ்மெண்ட்ஸு, ஸ்குவாட்டு, டெட் லிஃப்ட், இந்த மாதிரி 10 ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு வேறு கவலை இல்லை. இதில் நீங்கள் ஒரு 6-7 நீங்கள் பண்ணீங்கன்னா போதும். ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ மசில் பில்டிங் அப்படின்னு வரும்போது எல்லாருமே சொல்கிறாங்களே, இப்போ அவேர்னஸ்லாம் நிறைய பேருக்கு 30+ அண்ட் 40ஸ்ல தான் கிரியேட் ஆகுது அப்படின்னா, கேன் தே ஸ்டார்ட் அண்ட் பில்ட் மசில்ஸ்? அது ஒரு மித் இருக்குது, 40 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுவும் விமனாலலாம் கண்டிப்பாக மசில் பில்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட் டு திங்க் தட். சரிங்களா? இட்ஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட் டு திங்க் தட் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஆப்டிமைசிங் அட் தட் டைம்.
சரிங்களா? அங்க அந்த டைம்ல தான் எடுத்தோம் கவுத்தோன்னு போய் பண்ண முடியாது. இப்ப நான் அத பண்ணலாம். ஓகேங்களா? இல்லாட்டி ஒரு 15 வயசு பையன் 18 வயசு போய் பண்ணலாம். இப்ப நம்ம 40 வயசு தாண்டிட்டோம் அப்படிங்கிறபோது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வுட் அட்வைஸ் டு நாட் கோ வெரி இன்டென்சிவ். வொர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல்ட்டே பயங்கர இன்டென்சிவா போகக்கூடாது. ஓகேங்களா? ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் எடுங்க. ஒரு இசிஜி டெஸ்ட் எடுங்க. ஹார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பேசிக் பிளட் பேனல் எடுங்க. என்ன வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ், மினரல் டெஃபிஷியன்சிஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி எனக்கு ஏதாவது தேவையா, நான் ஏதாவது சப்ளிமெண்டேஷன் எடுக்கணுமா, இல்லாட்டி இப்போ வைட்டமின் டி லெவல்ஸ் ரொம்ப லோவா இருந்தா கூட சும்மா போயிட்டு யாரும் சப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யூ மைட் நீட் பூஸ்டர் ஷாட்ஸ் டு பிகின் வித் வைட்டமின் டி. ஸோ இந்த மாதிரி சில நியூவான்சஸ் இருக்கு. ஸோ கெட் இட் கிளியர். எப்பவுமே வந்து பெட்டர் சேஃப் தென் சாரி தான். ஸோ பட் ஆனால் மசில் பில்ட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா 100% முடியும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 வயசு மேலே இருக்கிற 45 இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் இருந்தார். சரிங்களா? இஸ் நேம் இஸ் ஆலெக்ஸ். ஹீஸ் ஃப்ரம் ஓமான். என்கிட்ட வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட தான் வந்திருந்தார். லிஃப்டிங் ஒரு ஃபியூ இயர்ஸ் லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்திருந்தார். பட் ஆனால் நீங்கள் டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் டெல் இவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. என்கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் சம் செஸ்ட் ஃபேட், ஹேட் சம் பெல்லி ஃபேட், நாட் ஓவர் வெயிட், நாட் ஒபீஸ் ஆர் எனிதிங் அலாங் தோஸ் லைன்ஸ். பட் ஆனால் அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, சந்தோஷ் எனக்கு வந்து ஒரு சூப்பரான பாடி வேணும் அப்படின்னாரு. ஸோ 6 months நாங்கள் ஒர்க் பண்ணோம் சேர்ந்து. வெரி ஹார்ட் ஒர்க்கர். காலையில் வந்து 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுவார். 4:30 மணி எந்திரிச்சு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு பசங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ட்ராப் பண்ணுற வேலைலாம் முடிச்சுட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நைட்டு போய் அவரோட ஸ்டெப் கவுண்ட் இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்கோ 2000 இருக்கோ 1000 இருக்கோ அதையும் சேர்த்துலாம் முடிப்பார். பை த 6th month his tummy became extremely flat. I could see his ab outline. அதுக்கப்புறம் ஒரு 8th month போல் ஃபுல்லாக ரிப்டு சிக்ஸ் பேக்குங்க. லைக் பைசப்லாம் வந்து வெயின்ஸ் பாப் அவுட் ஆகுது. நத்திங். ஏன்னா பிகாஸ் ஃபிட் அண்ட் பாலா வி ஹேவ் ஸ்ட்ரிக்ட் பாலிசி ஆஃப் ஒன்லி நேச்சுரல் ட்ரைனிங். ஓகேங்களா? ஸோ தே கம் ஆன் தே ஆல்சோ ஹேவ் டு சைன் அ டெக்ளரேஷன் ஃபார்ம். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு துபாயில் எந்த அளவுக்கு, துபாயோ இல்லாட்டி அந்த சவுதி பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ட்ரீஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் கிடைக்கும்னு கூட எனக்கு தெரியல. ஓகேங்களா? பட் ஹீ காட் இன் டு தட் அண்ட் ஐவ் சீன் மல்டிபிள் பீப்புள் டூ தட் இந்த ஓல்டர் ஏஜ். பட் ஆனால் இவர் எனக்கு ஏன் அவ்வளோ ஸ்டாண்ட் அவுட்டாக இருப்பார்னா, அவர் இந்தியா வரும் போதெல்லாம் என்ன ஒரு 2-3 தடவை மீட் பண்ணார். டக்குன்னு ரீகலெக்ட் பண்ணும்போது அது சொல்லணும் அப்படின்னு தோணுது. பட் நம்ம டக்குன்னு அந்த ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஆரம்பிச்சோனாலே போதும். எனி ஏஜ் யூ ஆர் யூ கேன் பில்ட் மசில். ஓகே. பட் ஆனா நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு கேர் அண்ட் காஷன் கொடுக்கணும். ஜெனடிக் பிளேஸ் a ரோலோ. சில பேருக்கு வந்து இந்த ஸ்கின்னி ஃபேட் மாதிரியே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி குண்டா இருக்க மாட்டாங்க. ஆனா மசிலே அவங்களால பில்ட் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு பேலே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, பில்டிங் மசில் ஃபார் மீ இஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் as far as I know he is not that bad in terms of working out or இது எதுவுமே ரொம்ப கிராஸ்லி தப்பா பண்ற மாதிரி எனக்கு தோணுது இல்ல. பட் ஆனா மசில் பில்டிங் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்குன்னு நான் அடிக்கடி அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் இட் வில் ஸ்னாப். கொஞ்ச நாள் விட்டானா அகெயின் த ஃபேட் பில்டப் will come in and he'll lose his muscles. அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஸோ அது வந்து when we say that இது ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன், அந்த எங்களோட ஜெனட்டிக்ஸ்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு, அது உண்மையா? ஜெனட்டிக்ஸ் இஸ் ட்ரம்ஸ் எவ்ரி திங். ஓகேங்களா? அதுதான் மேலே, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். பட் ஆனால் அதுவுமே உருப்படியாக வேலை செய்யணும்னா அந்த கீழே இருக்கிறத பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஓகே. பட் ஆனால் அந்த மசில் போடுறது கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். நிறைய பேருக்கு அது உண்மைதான். பட் ஆனால் வந்து அந்த பர்சியூட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு சின்சியரான பிலீஃப். ஏன்னா இப்போ ஒரு பிகினராக நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த ஃபர்ஸ்ட் இயர் யூ கேன் ஈவன் கெயின் 2-3 kgs ஆஃப் மசில். ஓகேங்களா? பட் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆண்ட இப்போ நான்லாம் ஒரு வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக ஹார்டாக ட்ரெயின் பண்ணனாலே என்னால் 500 கிராம் மசில் போடுறதே எனக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் ட்ரைனிங் வென் ஐ வாஸ் இன் 10th standard. 11th standard வெயிட் லிஃப்டிங் ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ தட் இஸ் வென் ஐ வாஸ் லைக் 16 years old. லைக் 15 or 16 இருக்கும்போது நான் ஆரம்பித்தேன். நவ் ஐம் 24. ஸோ லைக் இவ்வளோ வருஷமாக அதை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இட் பிகம்ஸ் ஹார்டர். பட் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட ஹைப்பர்ட்ரஃபி நடக்கிறதுக்கு, அதாவது இந்த ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் மசில், அதுக்கு ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடு தேவை. அது வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்கள் வந்து பிரியும். உங்கள் ஃபார்ம் எப்படி இருக்குது, அதாவது டெம்போன்ட்டு சொல்லுவோம். லைக் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கீழே எடுத்துகிட்டு வரீங்க, வெயிட்டை மேலே புஷ் பண்ணுறதுக்கு அந்த டைம் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமேல்ட்டு லோடு, அதாவது நீங்கள் எவ்வளோ வெயிட்டு தூக்குறீங்க, எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்க நடுவில். அதுக்கப்புறமேல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வால்யூம் பண்ணுறீங்க, ஹவு many sets are you doing, how many reps are you doing, and exercise selection, எந்த எக்ஸசைஸை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அண்ட் தென் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்லீப்.
ஓகே, இந்த 3 பேஸையுமே கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட்ல என்னால முடியவே முடியாது, இல்லாட்டி எனக்கு பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களே மைக்ரோ மேனேஜ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் தே வில் see changes. Okay, like there needs to be micro managing for people who feel like they haven't seen results no matter what they've done. Because இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், லைக் யார் அப்படி எந்த ஒரு விஷயத்துக்குமே சொன்னாலும், இப்போ ஃபேட் லாஸ்க்கே எடுத்துக்கோங்களேன், லைக் இப்போ நம்ம எனக்கு குடும்பத்திலே எல்லாருமே ஓவர் வெயிட் தான், என்னால் வந்து வெயிட்டே குறைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களும் அதுலேயும் ஜெனட்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபேட் செல்ஸ் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கம்பேர் டு அ பர்சன் வித் ஃபேட் செல்ஸ் லோவர் தென் yours, they are going to find it easier compared to you. பட் ஆனால் உங்களால் குறைக்க முடியாதா? முடியும்ல. ஸோ அதனால் எல்லாராலையும் மசில் போட முடியும். பட் த மோர் வி மைக்ரோ மேனேஜ் திங்ஸ் த பெட்டர் வி கெட் at it. ஸோ இது சொல்லும் போது இன்னொன்று எனக்கு ஞாபகம் வருது. எப்படின்னா வந்து வெயிட் குறைச்சிடலாம், ஆனால் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஐவ் ஹர்ட் தட் யுவர் பாடி ஆல்வேஸ் புஷஸ் யூ டு யுவர் மேக்ஸிமம் வெயிட் யூ வேர் லாஸ்ட். இப்போ நீங்கள் வந்து 65லேருந்து ஒரு 60க்கு குறைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 60க்கு குறைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த 65 நீங்கள் ஈஸியாக திருப்பி தொட்டுருவீங்க இஃப் யூ ஆர் நாட் டூயிங் வாட் யூ ஹேவ் டு பி டூயிங் அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் மச் மோர் ஹார்டர் டு கீப் யுவர் வெயிட் இன் தட். மெயின்டைனிங் இஸ் மோர் டிஃபிகல்ட் தென் லூசிங். இஸ் தட் ட்ரூ? இல்லை, ஐ வில் ஹேவ் டு சே நோ. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வெயிட்டு குறைக்கிறத ஈஸியாக பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, வெயிட்டு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். அங்கே தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா எப்பவுமே ஒரு ஜேர்னி நம்ம அந்த மாதிரி எடுத்து போகும் போது அந்த வெயிட் லாஸ்க்கு வி ஃபீல் லைக் இதை நான் பண்ணக்கூடாது, அதை நான் பண்ணக்கூடாது, ஐயோ சாப்பிட்டுட்டேனா, இதை நான் சாப்பிட்ருக்கக்கூடாது, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். ஐயோ நான் ஒர்க் அவுட் வந்து இன்னைக்கு பண்ணாமல் விட்டுட்டேனே, இன்னும் நான் கார்டியோ மிஸ் பண்ணிட்டேனே, ஐயோ ஸ்டெப் கவுண்ட் நான் வந்து 15,000 முடிக்கணும், பட் ஆனால் 7,000 தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் இருந்து ஒரு பாயிண்ட்ல யூ வில் புஷ் த்ரூ அண்ட் கம் அவுட் ஆஃப் இட், சரிங்களா? லைக் அதை பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுவீங்க. பட் அங்கே வந்து அந்த ப்ராசஸ்லேயே இருக்கும்போது ஒரு கேள்வி வரும் நிறைய பேருக்கு, இதையே எப்படிடா வாழ்க்கை பூரா பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த கேள்வியை ரீஃப்ரேம் பண்ணணும், ஓகேங்களா? வாழ்க்கை பூரா நம்ம இதை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அங்கே தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ இப்போ ஒருத்தவங்களால் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் 6 நாள் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா, ஏன் 6 நாள் நீ போகிற? அதான் என்னோட முதல் கேள்வியாக இருக்கும். நீங்கள் ஏங்க 6 நாள் போகிறீங்க? உங்களால் முடியாதுன்னா பரவாயில்லைங்க, நம்ம 3 நாள் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த 3 நாள் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நம்ம டியூன் பண்ணணும். என்னால் வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா இந்த சொசைட்டல் திங்ஸ் ஆல்சோ மேட்டர்ல. இப்போ சில பேர் இருப்பாங்க, சாட்டர்டே நைட் நான் வெளியில் போகணும், ஏன்னா என்னோட மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள், நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக அந்த ஒரு நாள் நான் 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், அந்த ஒரு ஈவினிங் எனக்கு தேவை அப்படிங்கிற போது அதை கட் அவுட் பண்ணாங்கன்னா அது வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த ப்ராசஸை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் திருப்பியும் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் போடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸில் ஏதாவது ஒரு மெஸ்அப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜஸ்ட் டேக்ஸ் தட் ஒன் ப்ளஷர் டு overtake everything you've done in order for you to go back there. Okay. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுங்க, ஏற மாட்டீங்க அப்படின்னு அடித்து சொல்லுவேன். இட் டசன்ட் ஹேப்பன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதை பண்ணுறதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சந்தோஷ் நினைச்சாலுமே வந்து வெயிட் போட்டு குண்டா ஆக முடியாது. நான் இப்போ இன்டென்ஷனலாக ட்ரை பண்ணேன்னா ஆவேன் நான். பட் ஆனால் நான் பாட்டுக்கு என் வாழ்கிற வாழ்க்கையில் எனக்கு இட்ஸ் நாட் பாசிபிளே கிடையாது. நான் வந்து because you've made a lifestyle change இல்லையா? ஒரு வருஷமா நான் 6 packs மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. பட் ஆனால் அதை எடுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பல ட்ரையல் அண்ட் எரர்ஸ் இருந்தது, ஓகேங்களா? திடீர்னு தொப்பம் வந்துடும், ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ஐ ஹேட் டு ஃபைண்ட் அ வே வேர் ஐ குட் ஸ்டே இன் ஷேப் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வேற. ஒரு 10 நாளெலாம் நான் வெளியூரெல்லாம் போயிட்டு வந்தேன், 10 நாளுமே ஒர்க் அவுட் பண்ணல. பட் when I came back I still had my condition because I found out a way. ஸோ இது எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக். ஸோ முதல் விஷயம் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களை ஆக்டிவான இண்டிவிஜுவலாக மாற்றிட்டிங்கன்னா பயங்கரமாக சாப்பிட்லாங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு 20,000 ஸ்டெப் ஒருத்தவன் டெய்லி நடக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து குண்டு ஆவானா, கொழுப்பு போடுவானா? இட்ஸ் நியர்லி இம்பாசிபிள் இன் மை ஒப்பீனியன். So this is what's happening in Western countries, sir, because people eat a lot, but if you see their diet is full of pizzas and like occasional burgers, but they have their salads and their fiber too along with that. But நீங்க சொல்ற மாதிரி easily 15,000 steps நடந்துருவாங்க, ஏன்னா அங்க நடந்து தான் ஆகணும். ஆமா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையா? அதுதாங்க பாயிண்ட். லைக் சத்தியமா நான் சொல்றேன், இப்போ நீங்க வந்து ஒரு 200 கேலரி தான் பர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ஸ்டெப் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 200 கேலரி எக்ஸ்ட்ராவா பர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது குத்து மதிப்பா சொல்றேன். பட் அது 7 நாளோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1400 கேலரிஸ் வந்துடும், ஓகேங்களா?
ஸோ அதை வந்து நம்ம திருப்பியும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2800. ஓகே, லைக் இட் கீப்ஸ் இம்ப்ரூவ். மை மேத் மைட் பி ராங், ப்ளீஸ் டோன்ட் கரெக்ட் மீ. ஸோ லைக் அந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும்போது அந்த கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா, அது ஸ்டெப் கவுண்ட் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே கொடுக்காது. எனக்கு பர்சனலாக அதான் ஒர்க் ஆச்சு. சரிங்களா, எல்லா நாளுமே அந்த 15,000க்கு மேலே நான் நடப்பேன். அப்போ இந்த 10,000 ஸ்டெப்ஸ்னு ஒரு ஹூக் வச்சிருக்காங்களே, அது it doesn't work. இட் டசன்ட் ஒர்க்ன்ட்டு இல்லை, நம்ம நோட் பண்ணி நம்ம பார்க்கணும் எத்தனை பேர் 10,000 நடக்கிறாங்க அப்படின்னு. நிறைய பேர்லாம் 4,000 6,000 தான் நடக்கிறாங்களே. ஓகேங்களா, and the people who are actually active doing more than 10,000 steps, they are doing probably manual work. ஓகேங்களா, இல்லாட்டி ஒரு ஆஃபீஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கு, இந்த ஓஎம்ஆர்லாம் இருப்பாங்க, அந்த ஓஎம்ஆர் ரோடு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஆனால் வேலை ஒரு எண்டில் வந்து ஆஃபீஸ் இருக்கும், இன்னொரு எண்டில் இது இருக்கும். ஸோ அதனால மெட்ரோவை பிடிக்கணும், ஆட்டோவை பிடிக்கணும், நடந்து போகணும். ஸோ இந்த மாதிரி பீப்புள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 பேரியரெல்லாம் தொடுறாங்களே. ஆக மொத்தத்தில் ஆக்டிவான லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணி போகிறவங்க அதை தொடுவாங்க. பட் அது இல்லாதவங்க யாருமே 10,000லாம் பண்ணுறதில்ல. கேட்குறதுக்கு தான் வந்து எல்லாரும் நாங்கள் பண்ணிடுற மாதிரி இருக்கு. பட் கஷ்டம் தான் 10,000 வர்றதுக்கு. ஆக்டிவாக இருந்தால் தாங்க 10,000 வரும். ஓகேங்களா, பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த 15,000 பேரியர்லாம் ஒரு தடவை கிராஸ் பண்ணி, சரி, இந்த மாதிரி ஒரு பிஸி லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க 10,000 ஸ்டெப்ஸ் தொடுறதுக்கு ஏதாவது ஈஸியான இது, வாட் ஆர் the changes that they can make in daily lifestyle? 5 நிமிஷம் நடந்தா 500 ஸ்டெப், 10 நிமிஷம் நடந்தா 1000 ஸ்டெப். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி நம்மளோட நாளை வாழலாம், 10,000 ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேங்களா, லைக் இப்போ எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் மார்னிங் ஒரு வாக்கிங் half an hour போனாவே ஆல்மோஸ்ட் வந்துரும். மார்னிங் ஒரு half an hour போனால் 3,000க்கு மேலே கிராஸ் பண்ணிடுவோம். 3,500 4,008 கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு கால் வருது, அதில் 500 ஸ்டெப்பு நீங்கள் முடிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் 500 ஸ்டெப்பு முடிக்கலாம். ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா 10,000 ரொம்ப ஈஸியாக போயிடும். அண்ட் ஆப்வியஸ்லி நியூட்ரிஷன் செக்கில் வச்சுருக்கும் போது சரிதாங்க. நான் என்னென்னா நான் நிறைய சாப்பிடுவேன். நான் 2 மீல் தான் சாப்பிட்றனாலும் மை கேலரிஸ் வில் பி 3,000 to 3,500. அதுலேயே முடிச்சிடுவேன். 2 மீல்லே உட்காந்து சாப்பிடுவேன் நான். ஆமாம், உண்மையாகவே. ஸோ அப்படி நான் சாப்பிடும் போது எனக்கு அந்த 15,000 பேரியர் கிராஸ் பண்ணனா தான் ஐ கேன் மெயின்டைன் மை கண்டிஷன். அப்படி இல்லைனா ஐ கான்ட் அஃபோர்ட் டு ஈட் தட் மச். So you're talking about 2 meals a day, which comes to intermittent fasting kind of thing. இல்லையா, நானுமே அதே தான். பட் there is a lot of myth and facts about that. சில பேருக்கு அது ஒர்க் ஆகுது, எனக்கு acidity இருக்கும், ஒர்க் ஆகாது, இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. எஸ்பெஷலி ஃபார் விமன், intermittent fasting செகண்ட் பார்ட் ஆஃப் தேர் சைக்கிளில் இருந்தாங்கன்னா உங்களோட கார்டிசாலை நீங்கள் உங்களே அறியாமல் எலிவேட் பண்ணுறீங்க. ஸோ வெயிட் like your body will start holding on to all of the fat. இந்த மாதிரிலாம் நிறைய தியரிஸ் இருக்கு. வாட்ஸ் யூர் டேக் ஆன் தட் ப்ராக்டிகலி? ஸோ முதல் விஷயமா நான் என்ன சொல்லுவேன்னா, பசிச்சாதான் சாப்பிடணும். சரிங்களா, ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பழக்கி விட்டது சாப்பிட்லன்னா ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுறது தான். அங்கேருந்து எல்லாருக்குமே நம்ம ஹேபிட் வந்தது. உண்மை பிரேக்ஃபாஸ்ட்னா நீ இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்து இப்போ நீ சாப்பிட போகிற, அவ்வளோதான் மீனிங்கு. இப்போ ரீசெண்டாக இப்போது 2 நாள் முன்னாடி அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு டாக்டர் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல். நீங்கள் பல்லு வளர்க்காமல் கூட இருங்க, ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம மட்டும் இருக்கவே இருக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து என்னோடய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணேன். ஒருத்தவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டும் காலை உணவும் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நான் பர்சனலாக எதனால வந்து அந்த என்னோட ஈட்டிங் விண்டோவை சுருக்கி வச்சு ஃபாஸ்டிங் விண்டோவை அதிகமாக வச்சிருக்கேன். ஐ எம் வெரி ப்ரொடக்டிவ். வாட் ஃபாஸ்டிங் விண்டோ ஆர் யூ இன்? நான் வந்து 7 மணி டின்னர் முடிச்சிருவேன். நான் 7 மணி டின்னர் முடிச்சுட்டு ஒரு 2 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன். 1 மணி 2 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன். சில டைம்ஸ் வென் ஐ ஹாவ் டு பி வெரி ப்ரொடக்டிவ். இப்போ நான் வந்து ஒரு 14 வீடியோ ஷூட் பண்ண போகிறேன், 7 வீடியோ 8 வீடியோலாம் 8 to 14 வீடியோ ஷூட் பண்ண போகிறேன்னா 4 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன் நான். சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஒரு 7 மணி 7:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருவேன் நான். இந்த மாதிரி நைட் அந்த மிட் நைட் கிரேவிங்ஸோ இல்லை லேட் நைட் கிரேவிங்ஸோ வரவே வராதா? இல்லைங்க, அது அப்பப்போ வருங்க. அப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தயிரையும் வே ப்ரோட்டீனையும் சாப்பிட்டு படுத்துருவேன் நான். ஸோ யூ சூஸ் வாட் யூ ஈட் ஈவன் இஃப் யூ ஈட் லேட், இல்லையா? ஆமாம், அது தானாக போய் சாப்பிட்றது, எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் உள்ள அமுத்துறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இங்கே ஏன் அப்படி ஒரு ரிசென்ட்மெண்ட் இருக்குன்னா பீப்புள் கிட்ட, நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோ இல்லாட்டி இந்த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் நாட் நெசசரி அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணும்போது we are used to eating it.
ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். இவ்வளோ வருஷமாக அதை சாப்பிட்டு பழகி வீட்லேயும் அதை சொன்னதுனால காலையில் சாப்பிட்டு போய்ட்றா அப்படிங்கிற போது வி ஆப்வியஸ்லி அவ பயஸ். சரியா, இதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா இந்த சேயிங்கே இருக்குல்ல, காலையில் வந்து ராஜா மாதிரி சாப்பிடு, அதுக்கப்புறமேல்ட்டு இப்போ பிச்சைக்கார மாதிரி வந்து நைட்டு சாப்பிடணும், அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ பிலீவ் வி ஹாவ் அ புஷ் பேக். பட் இங்கே நம்ம நீடு பார்க்கணும், ஒருத்தவங்களுக்கும் என்ன நீடு அப்படின்னு. ஆத்லீட்ஸு ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து வளர்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல்லையும் போயிட்டு அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, நமக்கு தெரியும். ஓகேங்களா, லைக் இப்போ ஆக்டிவாக இருக்கிற கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸை ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க வீட்டில் சாப்பிட்டா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குன்னா, பேரண்ட்ஸ் கேன் டேக் த மெஷர் டு மேக் ஷூர் த ரைட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கோஸ் இன்டு தெம். ஓகேங்களா, அண்ட் வை டூ தீஸ் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் கம் ஆன், அதை நம்ம கேள்வி கேட்கணும்ல. லைக் நீங்கள் நார்மலாக தான் இருந்ததுனால உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வந்ததுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ப்ராப்பராக தண்ணி குடிச்சு மீல் டைமிங்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீ என்ன தப்பு பண்ண, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, ஓகேவா, நீ ஏதோ உருப்படியாக பண்ணல. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உருப்படியாக பண்ணாத போது அதை சரி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இருக்கலாம். இல்லை நான் வந்து மெடிக்கோஸோட மூவ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெனட்டிக்காவே அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம், அசிடிக்காக இருக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் they have to watch out அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That's there. But like we'll have to also look at the majority of the population which is healthy. Which is healthy. Like நார்மலான population நீங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா it's purely coming due to a lot of really bad eating patterns. தூக்கம் இல்லாததுனாலையும் ரொம்ப unnecessary ஜங்க் ஃபுட்ஸ் ஆன ரெகுலர் பேசிஸ் கன்சியூம் பண்ணுறதுனால. வாட் இஸ் யுவர் ரெக்கமெண்டேஷன், எவ்வளோ ஃப்ரீக்வென்சியில் சாப்பிடலாம்? எனக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் போல இருக்கு. ஒரு வீக்ல எவ்வளோ டைம் சாப்பிடலாம்? ஒரு வீட்டில் எவ்வளோ டைம் வீட்டில் வச்சுக்க வேணாம். ஒரு வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரையிலங்க, ஒரு சராசரியான ஹெல்தி அண்ட் ஃபிட்டாக ஆகணும் அப்படின்னு பார்க்குறவங்க வந்து மினிமம் ஒரு 2 தடவையாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். சரிங்களா, ஏன்னா அப்போ தான் அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்குது. வாரத்தில் 2 தடவையாவது தாராளமாக சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு இல்லை, வாரத்தில் 2 தடவையாவது சாப்பிடலாம். பட் ஆனால் நீங்கள் மசில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் மேலே சாப்பிடலாம். ஓகேங்களா, அதுக்கும் மேலே பண்ணலாம். பிகாஸ் யூ கேன் யூட்டிலைஸ் இட்ன்றேன் நான். லைக் உடம்பு சும்மா உட்காந்துருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் மோர் மசில் will have the luxury of burning more calories. இவ்வளோதான் சிம்பிள். அதனால தான் ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ரொம்ப very important. Strength training 3 days a week minimum. minimum 3 days a week you'll need. இல்லாட்டி நீங்கள் 2 தடவை போயிட்டு ஹோல் பாடி ட்ரைனிங் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது இனஃப் ஸ்டிமுலஸே இருக்காது என்னை பொறுத்த வரையில். பட் ஆனால் நீங்கள் 3 நாளாக பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பர் லோவர் செகண்ட் லோவர், இல்லாட்டி 2 தடவை அப்பர் பாடி ஃபோக்கஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து லோவர் பாடி ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கனாலே இட்ஸ் மோர் தென் ஆம்பிள். லைக் ஃபார் பிஸி இண்டிவிஜுவல் 3 தடவை அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணாலே போதும். மற்றது அதுக்கப்புறம் பிடிச்சதெல்லாம் பண்ண, நிறைய பேர் போய் பேட்மிண்டன் விளையாடுறது, பசங்களோட கிரிக்கெட் விளையாடுறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ மசில் பற்றி எல்லாமே பேசணும். நிறைய வந்து ஹாட் டாபிக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, அதில் உங்கள் டேக் கேட்கணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த பத்திக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த பிராய்லர் கோழி, இந்த சிக்கன், பிராய்லர் சிக்கன் சாப்பிடலாமா வேணாமா? சில பேர் சாப்பிடலான்றாங்க, டாக்டர்ஸே சில பேர் சாப்பிட வேணான்றாங்க. நானே ஒரு பாட்காஸ்ட் வந்து என்ன திட்டுறாங்க, சொன்னது வேற டாக்டரையா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. வாட்ஸ் யூர் டேக் ஆன் தட்? நீங்கள் பிராய்லர் சிக்கன்லாம் சாப்பிட்றீங்களா? ஆமாம்மா, நான் அதை டெய்லியுமே சாப்பிட்றேன் நான். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த பேசிஸில் முதல் விஷயமா நம்ம ஒன்று நோட் பண்ணுவோம். நம்ம இப்போ வாட் இஸ் த மோஸ்ட் அஃபோர்டபுள் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்? இட்ஸ் பிராய்லர் சிக்கன் அண்ட் பிராய்லர் எக்ஸ். சரிங்களா, நாட்டுக்கோழி எக்ஸ்பென்சிவ், ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் சரியான இடத்துல போய் வாங்குறீங்களா? இப்போ வந்து நான் சிட்டியில் இருக்கேன், நான் என் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. விலையும் ஜாஸ்தி சீசனை பொறுத்து. பட் ஆனால் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் மட்டும் உங்களுக்கு வருஷம் பூரா அதே விலையில் இருக்குது. 320 ரூபா, 330 ரூபா 500 கிராம் சிக்கன் பிரெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, நீங்கள் 200 ரூபாய்க்கு கீழே 500 கிராம் போன் உள்ள சிக்கன்லாம் வாங்கலாம். சரிங்களா, அதே மாதிரி முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜெப்டோவில் போடுறீங்க, ஸ்விக்கியில் போடுறீங்க அப்படிங்கிற போதெல்லாம் வந்து 8 ரூபா 9 ரூபாலாம் ஒரு முட்டை அளவுக்கெல்லாம் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதை கூட காட்டன் கணக்காக நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கினீங்க 5 ரூபாலெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வி ஆர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட். அது மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ், தமிழ்நாடே வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது ஒருத்தவங்களை நீங்கள் தினமும் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும் அப்படின்றோம், எதுலேருந்து எடுப்பாங்க? வெஜிடேரியன்ஸ் ரொம்ப கம்மி
எக்கானமி. இப்போ லோ ஃபேட் பன்னீருக்கு நான் போகிறேன், பன்னீர் போகிறனாலே அது பன்னீரே கார்மே ஃபுட் தான் வெஜிடேரியன்ஸ்க்கு. இப்போ நம்ம அவங்கள புஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற போது அந்த அஃபோர்டபிலிட்டி ஆஸ்பெக்டை வச்சு நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ணோன்னா அதை தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் ப்ரோட்டீன் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது இன்னமும் அஃபோர்டபுளுங்க. இதை நீங்கள் ரெகுலராக கூட சாப்பிடலாம். உங்கள் முன்னாடியே வெட்டி கொடுக்குறான். ஓகே, நீங்கள் போனீங்கனாலும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வருது. ஸோ அந்த ஆஸ்பெக்டை நம்ம முதல்ல நோட்டீஸ் பண்ணோம். ஓகேங்களா? அண்ட் தென் ஓவர் அண்ட் ஓவர் அகேன், ஐ மீன் அட்லீஸ்ட் த பீப்புள் ஹூ ஐ டேக் அட்வைஸ் ஃப்ரம், who have taught me, இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ் எல்லாம் நம்ம ஓவர டெம்பரேச்சர் நம்ம குக் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிரும், நீங்கள் சேஃபாக கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. அண்ட் இட்ஸ் லிட்டரலி இம்பாசிபிள் ஃபார் them to go keep injecting hormones into. It's more expensive than the chicken itself. ஆமாம். இப்போ நான் சொல்கிறேனே, growth hormone வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வாங்குறீங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. லைக் ஐ மீன் சார், லைக் he's in the medical field as well. How costly do you think growth hormone is? Right? Like it will be, இப்போ நம்ம வந்து ஒரு 2 IU 4 IU எல்லாம் growth ஹார்மோன் நம்ம வாங்குறோன்னா, இப்போ பாடி பில்டர்ஸ் எல்லாம் கம்பீட் பண்ணும்போது இப்போ GH எல்லாம் எடுப்பாங்க. ஓகேங்களா? growth ஹார்மோன் 4 IU 6 IU எல்லாம் எடுப்பாங்க. growth ஹார்மோனுக்கு மட்டும் செலவே ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபா 70,000 ரூபாலாம் செலவு பண்ணிருக்கு இருக்காங்க. ஒரு நாளைக்கு டோசேஜ் நீங்கள் 4 IU வச்சா கூட 2000 4000 6000லாம் போகும். அதை கோழிக்கு போய் எவனாவது கொடுத்துவாங்க. ஓகேங்களா? அதை ஆர்டிஃபிஷியலாக செலக்ட் பண்ணி அப்படி க்ரோ ஆகிறது தான் இது. அண்ட் இட்ஸ் வெரி அஃபோர்டபுளுங்க. லைக் அதுதான் என்னோட பாயிண்ட். லைக் ஐ வுட் வாண்ட் இட் டு பி தேர். So you recommend eating I recommend it. whatever is affordable for people, they can go whatever for is it. affordable for people, we can go for that. So இப்போ வந்து வெஜிடேரியன் எடுத்துப்போம். வெஜிடேரியன்ஸ் cannot build muscles because they don't have this whole amino acid components in the protein that they are taking. It's not whole protein content அதில் கிடைக்காது. ஸோ அதனால வீகனாக இருக்கிறதோ இல்லை வந்து வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு ஆல்வேஸ் they will be in a deficit அப்படின்றது உண்மையா? வீகன்ஸ் ஐ பிலீவ் எஸ். சரிங்களா? ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ பிளான்ஸை நம்ம டைஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற போது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம மைக்ரோப்ஸ் அந்த வேலையை பார்த்தா தான் அது செரிமானம் ஆகும். நீங்கள் ஓவர் த டே நீங்கள் வந்து வெறும் பிளான்ஸை மட்டுமே அணைச்சிக்கிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கட் பிகம்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஓகேங்களா? நிறைய ப்ளோட்டிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வெஜிடேரியன்ஸ்னு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அது லிட்டரலி இம்பாசிபிள்ன்றலாம் நான் சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா அவங்களும் சாய் ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்ணலாம் வீகன்ஸ் மாதிரி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. பட் ஆனால் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் அந்தளவுக்கு ஹையாக இல்லை. பட் ஆனால் டைரிக்கு வந்துருவோமே, எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிர் யோகட் இருக்குது, க்ரீக் யோகட் இருக்குது, லோ ஃபேட் பன்னீர் வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஹோல் ஃபுட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இல்லைன்னா அந்த பச்சை பயிரில் பிரச்சனை அப்படின்ட்டுலாம் இல்லை. அந்த பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, இந்த மாதிரி விஷயங்களையும் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவைன்னா இப்போ ஒரு நெசசிட்டி இருக்குன்னா அவங்க வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் போகலாம். பட் ஆனால் ஹோல் ஃபுட்ஸ்லேருந்தே மீட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ யூர் ஓகே ஃபார் வெஜிடேரியன் அண்ட் வீகன்ல கொஞ்சம் கஷ்டம். வீகனில் கஷ்டம். லைக் நியூட்ரிஷனலி ஐ வுட் நாட் அட்வைஸ் எனிவன் டு பி வீகன். பட் இப்போ ஒருத்தவங்க வீகனாக இருக்காங்க அப்படிங்கிற போது எங்கிட்ட வராங்கன்னா ஐ வுட் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு மேக் ஷுர் தட் என்னால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். யாரும் சாய்ஸாக எடுத்து இப்போ யாருமே வீகன் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனலி கான்ஷியஸாலாம் மாறுறதில்ல. அவங்களுக்குன்ற ஒரு ரீசன்ஸ் இருக்குது. அனிமல் க்ரூவல்ட்டி அண்ட் சஃபரிங், தே வாண்ட் டு ஸ்டாண்ட் ஃபார் தட் காஸ். அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வீகனாக மாறுறாங்க. அவங்களுக்கு இருக்க மேலே கன்சர்னை விட அந்த அனிமல்ஸ்க்கு இன்னும் அதிக கன்சர்ன் இருக்குங்கிறதுனால தான் அந்த கான்செப்ட். அப்போ வந்து என் டயட்டில் எல்லாம் கிடைக்குதா அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப போட்டு மண்டையை பிச்சுக்க போகிறதில்ல. நம்மளும் அவங்கள போட்டு பிடுங்கி நீ எதையுமே உருப்படியாக சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறது பிரயோஜனம் இல்லை என்னை பொறுத்தவரையில். So when it comes to health and all of this, what's your take on red meat? ரெட் மீட்டுங்களா? ஸோ இப்போ வந்து ஓவர்லி ப்ராசஸ்டு ரெட் மீட்ஸ், லெட்ஸ் சே லைக் சாசேஜஸ், செலாமி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுட் நாட் அட்வைஸ். ஏன்னா அது கிளியர்லி கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு மீட், லைக் நம்ம ப்ராசஸ்ட்டை விட்டே நம்ம தள்ளியிருப்போம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. பட் ஒன்ஸ் இன் அ வைல் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஓகே. பட் இப்போ நார்மலாக ரெட் மீட், லைக் இப்போ நம்ம பீஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு பாப்புலேஷனை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் we'll have to ask who are these population, what are their regular eating patterns are, எந்த அளவுக்கு வந்து அவங்க ரெட் மீட் கன்சம்ஷன் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் நாட் கன்சியூமிங் ஃபைபர்.
ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள் ஆர் நாட் கன்சியூமிங் ஃபைபர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைபர் கம்மியாக இருக்கிறதுனாலே ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கே எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் அதையும் நம்ம அதில் ரெட் மீட் தூக்கி போடுறோம், ஹை லெவல்ஸ் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட் அதில் இருக்குது அப்படிங்கிற போது வி நீட் டு பி வாட்ச்ஃபுல். பட் இப்போ lamb mutton comes under red meat. ஆமாம், lamb mutton comes under red meat, pork comes under red meat, beef comes under red meat. பட் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, லைக் திஸ் இஸ் பியூர்லி மை பர்சனல் ஒப்பீனியன் விச் கம்ஸ் இன் த லோவஸ்ட் totem pole in terms of evidence. I would say red meat is okay, but you have to make sure you eat it with fiber. ஸோ அதுதான் சொல்லணும். அதுக்கு க்ளீனாக சாப்பிடுங்க. போய் பீஃப் பிரியாணி மட்டும்தான் சாப்பிடுவேன், இல்லாட்டி அங்கே எண்ணெயில் போட்டு வறுத்து கொடுக்குறாங்களா, அதுதான் மெஜாரிட்டி பீப்புள் சாப்பிட்றாங்க. நீங்கள் யோசிச்சிங்கன்னா இப்போ இந்தியாவில் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. It's not about the food, it's about how the food is made ன்னு நினைக்கிறேன். இங்கேயே நம்ம நோட்டீஸ் பண்ணுங்க, எந்த டைப் ஆஃப் பீஃப் இஸ் பீங் ஈட்டன் த மோஸ்ட் ஹியர், தட் இஸ் த டைப் ஆஃப் த பீஃப் ஆர் எனி ரெட் மீட் தட்ஸ் ஈட்டன் த மோஸ்ட் ஹியர். மட்டன் பிரியாணிக்கு தான் ஃபேமஸ், ஓகேங்களா? பீஃப் பிரியாணிக்கு தான் ஃபேமஸ். அதுக்கப்புறம் அந்த மண்ணடியில் வந்து இடியாப்பமும் அந்த பீஃப் ஃப்ரைக்கு தான் வந்து ஃபேமஸ். யாருமே வந்து இங்க வீட்ல உட்கார்ந்து அந்த பேக் டோ இல்ல வந்து grill டோ சாப்பிடுறது இல்ல, யாருமே பண்றது. பட் ஆனா நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அதுதான் ஸ்டேக் அப்படிங்கற சொல்றாங்கல, they bake it and they do it. Yeah, கண்டிப்பா. So that's why I think it's kind of healthier. So it's about how you cook and process it அப்படின்னு நினைக்கிறேன். So வந்து இந்த மாதிரி weight training அதெல்லாம் பண்ணும்போது சீக்கிரம் கிட்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா they will not grow. ஏன்னா என்ன ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, நீ வெயிட் தூக்க ஆரம்பிச்சிட்ட இல்ல பாடி பில்டிங் குள்ள போயிட்டேன்னா நீ ஷார்ட்டா இருப்ப அப்படின்னு மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே அதனால தான் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தேன் ரொம்ப வருஷமா. ஏன்னா எங்க அம்மா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பைனல் கம்ப்ரெஷன் நடக்கும், நம்மளால வளர முடியாம போயிடும் அப்படிங்கிறது. உண்மையா? இல்ல இட்ஸ் கம்ப்ளீட்லி a myth in my opinion. Not in my opinion, it's completely a myth. அத நான் திருப்பி சேஃபா இருந்து போண்டா அப்படின்னு சொல்லிட்டு in my opinion வரேன் நான். No, it's not. இப்ப ஸ்பைனல் கம்ப்ரெஷன் அண்ட் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் எல்லா மூமெண்ட்ஸ்லையும் நடக்கிறது தான், சரிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் தலைக்கு மேலே வெயிட்டை தூக்குனீங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்குவாட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்பைனல் கம்ப்ரெஷன்லாம் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு புல்அப் பண்ணுறீங்க, இல்லாட்டி டெட் ஹேங் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஒரு லேட் புல் டவுன் பண்ணுறீங்க, தொங்குறீங்க அப்படின்னா ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் நடக்கும். இது ஆர் எவ்ரிடே திங்ஸ். ஓகே, if someone is getting into weight training பண்ணுறாங்கன்னா they are going to experience both. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னா, உனக்கு ஸ்பைனல் கம்ப்ரெஷன் நடந்துரும், அதனால நீ பண்ணாத. பட் ஆனால் அங்கே என்னன்னா ஸ்பைன் டீகம்ப்ரெஸும் தான் ஆகுது. ஸோ both the things are happening in the both time, and we'll also have to think about the fact as to it's going to stimulate more growth hormone. It's going to make you produce more testosterone. You're going to have an overall better quality of life. உன்னோட வாழ்க்கை தரத்தையே நீ ஏற்ற போற அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால. அண்ட் குழந்தைங்க, அதாவது ஒரு 14 வயசு 13 வயசு 12 வயசுல இருக்கிறவங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஈஸியர். நம்ம அத்லீட்ஸே அப்சர்வ் பண்ணுவோமே, இப்போ ஸ்ப்ரிண்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாட்ச் எல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த ஆனால் நீங்கள் இப்போ அத்லீட்ஸ் தே ஸ்டார்ட் வெரி ஏர்லி, தே டூ வெயிட் லிஃப்டிங். நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தேர் ஆல் டால் பீப்புள். ஜெனட்டிக்ஸ் இஸ் அ மேஜர் கான்ட்ரிபியூட்டர். ஹைட்டுன்னு வரும்போது ஜெனட்டிக்ஸ் தான் ட்ரம்ஸ் அபவ் எவ்ரிதிங். ஸோ அப்படி இருக்கும் போது நீ குள்ளமாகிறதுக்கு காரணம் வெயிட் ட்ரைனிங் அப்படின்னு தூக்கி போடுறது பழி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப தப்பான விஷயம். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல ஆன் ஸ்க்ரீன், அவங்க எல்லாருமே வந்து தேர் யூசிங் சம் growth hormones, steroids, or some injection to be in shape and maintain that six packs. and நார்மலா எதுவுமே பண்ணாம நம்ம வச்சுக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. 6 packs is not good for you. It actually increases the cortisol in your body and it's not healthy trend அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களோட டேக் என்ன? அது இல்லைங்க, நான் வந்து அதை என்னால் ஒத்துக்கவே முடியாது. நான் முதல்ல கூட ஒத்துருந்துருப்பேன் ஒரு பல வருஷம் முன்னாடி. ஏன்னா நான் ரொம்ப அந்த டைமில் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அதை எடுத்துகிட்டு வரதுக்கு. ஸோ இப்போ சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரையில் அவர் நேச்சுரலாக தான் எடுத்துகிட்டு வந்தார், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது இட்ஸ் ரியலி வாரணமாயிரம்ல சொல்றீங்க? வாரணமாயிரம்ல சொல்றேன் நான். அதெல்லாம் பார்த்து நான் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆன இதெல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப அவங்க எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணோம், அவங்க சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ரிகரஸ் ட்ரைனிங். காலையில கார்டியோ, அதுக்கப்புறம் என்னதான் பசி வந்தாலும் தண்ணி குடிச்சிட்டே போய் நான் படுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஆக்டர் கூட சொல்லியிருந்தனால மேரி பிஸ்கெட்லேயே தான் வாழ்க்கையை ஓட்டினேன் அப்படின்ட்டுலாம். ஓகே,
ஸோ லைக் நியூட்ரிஷனலி யூ ஆர் பீங் டிப்ரைவ்ட் ஆல்ரெடி டு கெட் தர். ஓகேங்களா? அடிப்படையான சாப்பாடுகள் நீங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல. பட் அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அதை எப்படி வச்சுக்க முடியும் உங்களால்? பட் ஆனால் நீங்கள் மசில் மாஸ் நீங்கள் நிறைய போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ஓவரால் ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷனே உடம்புல மாறும். ஓகே, இப்போ நான் வந்து லெட்ஸ் சே நான் ஃபஸ்ட் டைம் வந்து 6 பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்த போது ஐ வாஸ் 60 kgs. ஓகேங்களா? நவ் ஐ எம் வே அபவ் 75. ஐ ஸ்டில் ஹாவ் மை ஆப்ஸ். பட் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் இட் வாஸ் 2020. இப்போ வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ மசில் மாஸ் நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ ஈஸியர் இட் இஸ் டு மெயின்டைன் 6 பேக். அண்ட் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வர விதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க எல்லாருமே அந்த ஸ்பெசிஃபிக் ரோலுக்கு ரெடி ஆகிறதுனால தே சாக்ரிஃபைஸ் ஸோ மச். ஸோ தே வில் ஃபீல் டெரிபிள். அண்ட் 10% கீழே பாடி ஃபேட் வச்சிருந்தா நல்லது இல்லை. சந்தோஷோட பாடி ஃபேட் என்ன டெக்சாஸ் ஸ்கேன் எடுத்துருப்பீங்க கண்டிப்பா. நான் டெக்சாஸ் ஸ்கேன் நான் இது வரைக்கும் எடுத்ததில்ல. நான் கண்டிப்பா ஒரு 17% இருப்பேன் பாடி. ரொம்ப கஷ்டம் இல்லையா? வாட் இஸ் த ஆவரேஜ் பர்சன்? 17% மெயின்டைன் பண்றது இந்தியன் பாப்புலேஷன்ல ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாட் இஸ் த ஐடியல் ஒன் ஃபார் உங்க அளவுக்கு இல்லாம ஒரு நார்மல் பர்சன் எவ்வளவு மெயின்டைன் பண்ணலாம் பாடி நீங்க ஃபேட்? ஒரு 50 to 20 இருந்தா ஓகேன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஓ 20 குள்ள தான் இருக்கணுமா? 20 ஐயோ எனக்குலாம் வந்து இல்ல நீங்க இல்லங்க லைக் உமனுக்கு 35%. சரிங்களா? உமனுக்கு 35%. இப்போ மென் வந்து பாத்தீங்கன்னா 15 to 20%. நீங்களும் பார்க்கிறதுக்கு ஜாலியா இருப்பீங்க. லைக் ஐ மீன் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வே ஹையரா இருக்கும். your hormone production everything will be great. your test 15 to 20% for men. 15 to 20% for men. Womenக்கு? உமனுக்கு 35%. அவ்வளோ இருக்கலாமா? அவ்வளோ இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். சரிங்களா? 35% இருக்கலாம். இங்க நிறைய பேர் என்னன்னா லைக் இப்போ நான் 6 பேக்ஸ் வச்சிருக்கேன்றேன்ல, இது எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்கன்னா இது வந்து ஒரு 12% இல்ல வந்து 10% நினைப்பாங்க. இல்ல நான் 17%. அப்ப நீங்க எவ்வளவு % அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ 15 to 20 யூ கேன் ஃபீல் ஃபென்டாஸ்டிக், யூ கேன் ஸ்லீப் வெல், யூ won't have any problems. ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து they might get it to 10% below. ஓகேங்களா? இப்போ ஆர்யா சார்லாம் வந்து அந்த சார்பாட்ட பரம்பரைலாம் பார்க்குறீங்களா? ஸோ அந்த டைம்லாம் கண்டிப்பாக ஒரு 10% இருந்திருப்பார். அவ்வளோ ஷெட்டு, அவ்வளோ லைன், அதெல்லாம் உடம்புல போகிறதுக்கு 10% இருந்திருப்பாரு. ஸோ அதை மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் விடுங்க, நீங்கள் க்ரோத் ஹார்மோன் விடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டிங்கன்னா கூட 10% கீழே இருந்தால் நல்லது இல்லை தான். உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. ஸோ அண்ட் இன்னொரு ஒரு மித் என்னன்னா, விமென் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ இல்லை ஏர்லி ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரி ஆரம்பிச்சா they'll get a broader shoulder. அந்த ஆர் கிளாஸ் ஃபிகரோ பியர் ஷேப்டோ வராது. they'll become like an apple or an inverted triangle அப்படின்றாங்க. அது உண்மையா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா we'll have to ask a woman who's been lifting for years. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் பசங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம். லைக் பாடி பில்டர்ஸாக, அதாவது பாடி பில்டிங் பண்ணிருக்கிறவங்களே கஷ்டப்படுறோம் மசில் போடுறதுக்கு, பல்கி ஆகிறதுக்கு, எங்களோட ஃப்ரேமை பெருசாக்க ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால வந்து someone who has their primary hormone as estrogen coming and competing with testosterone. ஓகேங்களா? டெஸ்டாஸ்டரான்கே கஷ்டமாக இருக்குமா, நீ வந்து ஈஸ்ட்ரஜன் தான் நீ மேஜராக ப்ரொடியூஸ் பண்ணுற. ஸோ அதனால நீ உனக்கு இன்னமும் கஷ்டம் எங்களை விட. பட் ஆனால் இருந்தாலும் நீ பண்ணனா அருமையாக இருப்ப பார்க்கறதுக்கு. ஓகே, லைக் பிகாஸ் body fat will drop, your waist will look even smaller obviously since you are dropping body fat, and you're going to build glutes. womenக்கு lower body strength ரொம்பவே important தானே. லைக் அதுதான் இருக்கிறதுலே நம்பர் 1. let it be for child birth, let it be for them having issues later on. இப்போ வந்து ஒரு 40 வயசு தாண்டுறாங்க, இல்லை 50 வயசு தாண்டினதுக்கப்புறம் கீழே விழுந்து இடுப்பு உடஞ்சதுன்னா எல்லா கதையும் முடிஞ்சுது. ஸோ இப்போ ஹிப்பு உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன தேவை? க்ளூட் மசில் தேவை. ஓகேங்களா? அந்த க்ளூட் மசில் எப்படி நம்ம பில்ட் பண்றது? நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணோம். வெயிட் லிஃப்டிங் பண்ணா பெட்டர். இன்னும் அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு வெயிட் லிஃப்டிங் பண்ணா. அதுதான் உண்மை. யா இன்னொன்று வந்து செலிபிரிட்டியோட பிளேட். இப்போ ஃபுட் பற்றி பேசுவோம். இப்போ வந்து விராட் கோலி எடுத்துக்கோங்க. அவர் சொல்லுவார், நான் எல்லாமே பாயில்டாக தான் சாப்பிட்றேன், லைட்டாக சால்ட் லெமன் மட்டும் தான் இருக்கும் என்னோடதுல, அந்த மாதிரி தான் ஃபுட் சாப்பிட்றேன். இப்போ சமத்தா கேட்டிங்கன்னா, ஐ ஈட் அ பேலன்ஸ்ட் மீல், பட் ஐ ஈட் மை ஃபைபர் ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றேன். வித்யா பாலன் கேட்டிங்கன்னா, நான் வந்து அது என்ன சொல்கிறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அது வேற வித்யா. அது வேற வித்யா. வித்யா பாலன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஷி லாஸ்ட் வெயிட் அண்ட் கேட்டதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னு ஒன்று இருந்துச்சு, அது இருந்தேன். ஸோ இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாம் நான் வந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் வந்து ஐடியலாக என்ன மாதிரி ஒரு டயட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? பேலன்ஸ் மீல் ஓகே, பட் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் உண்மைதான் சொல்கிறாங்களா, இல்லை வந்து why are they coming up with different types of diet and stories? அவங்க நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அவங்களா போயிட்டு வாங்க நான் வந்து எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுக்குறேன்
கொடுக்குறேன், நான் என்ன சாப்பிட்றேன்ட்டு சொல்றேன், நல்லா நோட் பண்ணுங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லல. நம்மளா தான் வாரி வாரி போய் ஐயோ தேடி இவன் தேடி என்ன சாப்பிட்றான்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில பார்க்குறோம். ஓகேங்களா? லைக் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி வரும் அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் ஹேட் ஒன். ஓகே, சும்மா ஒரு சஸ்பிஷன் இருந்தது. ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு என்னோட லஞ்ச். ஓகே, அப்படியே கேமரால வந்து காட்டிருங்க. என்ன சந்தோஷ், நான் மொத்தமாவே ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிட மாட்டேன், நான் குண்டா இருக்கேன், நீங்க சாப்பிட்டு ஒல்லியா இருக்கீங்க. இங்க பின்னாடிங்களா? என்ன இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கணும் எல்லாருமே இதுல. அந்த வீடியோல இருந்து பார்த்து நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் நான். கீரை எடுத்துட்டீங்களாங்க? ஆ கீரை, ஆ அதுக்கப்புறம் பூசணிக்காய் கூட்டு, ஆமா அதுக்கப்புறம் பரங்கிக்காய் கூட்டு, ஆமா, பீன்ஸ் பொரியல், சூப்பர். கேபேஜ் பொரியல், 3 சப்பாத்தி, சிக்கன். ஓகேங்களா? லைக் சரி, இந்த சிக்கனையும் முட்டையும் தூக்குனீங்கன்னா கூட இது எல்லாமே நம்ம வீட்டில் செய்கிறது தானே. ஆமா. இதே மாதிரி இன்னொன்று ஒரு தடவை நைட்டில் சாப்பிடுவேன். சரிங்களா? திஸ் இஸ் ஆல் லைக் ஹோம் குக்டு ஃபுட்டு. இது எவ்வளோ இருக்கும் இந்த பிளேட்டோட கேலரி? ஹெல்த்தியா இருக்கு பிளேட், பார்க்க ஹெல்த்தியாக இருக்கும், ஆனால் கேலரியும் கூட தான் இருக்கும். ஓகேங்களா? 1500 கேலரி இருக்குமா? இல்லை 1500லாம் இருக்காது, ஆனால் இட் கம் அப் டு லைக் 800 கேலரிஸ் அவ்வளவுதான் மேபி. இருக்குமா? ஓகேங்களா? லைக் ஒரு 800 கேலரிஸ் வரும். ஸோ லைக் இப்போ நான் என்ன பேசிக்காக சொல்ல வரேன்னா, அவங்க ஃபாலோ பண்ணுறது அவங்க ஃபாலோ பண்ணட்டும். ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் தே ஹாவ் டு மெயின்டைன் அ சர்டன் இமேஜ். நான் இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் விராட் கோலி கூட வீகன் ஆகிட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ அதனால் அவர் சாப்பிட்றது சாப்பிட்டேன். இன்னொன்று ஒன்று, தேர் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஆஸ்பெக்ட் ஆஃப் மொனாட்டனி. ஓகேங்களா? சேம் திங் எவ்ரி டே ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன். இப்போ விராட் கோலிக்கு நான் வந்து சும்மா லெமன் போடுவேன், பெப்பர் போடுவேன், சால்ட் போடுவேன், முடிஞ்சு நான் அவ்வளோதான் யோசிக்கிறதுக்கு. தெர் இஸ் நோ டிசிஷன் ஃபெட்டிக் ஃபார் ஹிம். ஓகே, ஸோ ஃபார் அ பெர்ஃபார்மன்ஸ் அத்லீட் லைக் ஹிம் ஹூ இஸ் பிளேயிங் கிரிக்கெட், ஹூ ஹேஸ் டு ரெப்ரசென்ட் இந்தியா, ஹூ ஹேஸ் டு ரெப்ரசென்ட் சர்டன் டீம்ஸ், தெர் இஸ் அ ஹியூஜ் மானிட்டரி ஆஸ்பெக்ட் பிஹைண்ட் இட். நிறைய பேர் இதனால பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிற போது நான் என்ன நாளைக்கு சாப்பிட போகிறேன், என்ன நைட்டு நான் சாப்பிட போகிறேன்ட்டு யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருக்கிற வேலை எல்லாமே கெட்டு போயிட போகுது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் லைக் டு கீப் இட் சிம்பிள். அண்ட் இதே தான் நானும் பல வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அது பேசிக்காக என்னன்னா, அம்மா வைக்கிற கூட்டு பொரியல் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு எனக்கு தேவையான முட்டையும் சிக்கன் சப்பாத்தியோ ரைஸோ இதுதான் 2 தடவை டெய்லியும் சாப்பிட்றேன். தட் இஸ் ஃபார் த பாஸ்ட் 6 to 7 years the same thing over and over. So it's good to eat a same plate again and again. Monotony is good if you prefer it. ஓகே, நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறனால பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படிங்கிற போது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்க்கணும்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னா என்னம்மா, அல்ட்ரா ப்ராசஸ் ஜங்க் ஃபுட்டெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஹோல் ஃபுட்ஸை சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஸோ செலிபிரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சாப்பிட்றது அப்படியே சொல்கிறாங்க. யாருமே வந்து நியூட்ரிஷனல் அட்வைஸ் கொடுக்கல. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கையில் அவங்க பண்ணுறது சொல்கிறாங்க. நம்மளும் இவங்க இதை சாப்பிட்றாங்களா, நல்லது, சரி நம்ம சாப்பிட்றத சாப்பிடுவோம் அப்படின்னு போயிடணும் தான் என்னோட அட்வைஸ். குட் டேக் ஆன் தட். இப்போ வந்து நிறைய பேசிட்டோம். ஐ திங்க் 1 hour இருக்குமா, எனக்கே தெரியல. இன்னும் நிறைய இருக்குது கேள்வி, ஆனால் என்னால் கேட்க முடியாது, ரன்னிங் ஷார்ட். ஸோ சந்தோஷோட டாப் பிக்ஸ் அப்படியே எடுப்போம். நான் வந்து உங்களை வந்து ஃபேவரட்டான ஃப்ரூட், வெஜிடபிள் அந்த மாதிரி கேட்குறேன். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் அ செஷன் டு கோ as well. ஸோ 5 foods that you have to include in your meal on weekly basis. இந்த 5 ஃபுட் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அப்படின்னா. எனக்கு பர்சனலா இல்லை பர்சனலாக இல்லை, ஜென்ரலாகவே எல்லாருக்குமே 5 ஃபுட்ஸ் வீக்லி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன் திங் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் திங் டு ஈட் கண்டிப்பாக இருக்கணும் என்னை பொறுத்த வரையில். அண்ட் எனி ப்ரோட்டீன் சோர்ஸ், இது எக்கு, சிக்கன் ஆர் வாட் எவர் இட் மே பி. அண்ட் நான் ஒரு ஹோல் எக்கும் நான் சொல்லுவேன், சரிங்களா? ஹோல் எக் சாப்பிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் an excellent source of carbohydrate. Okay, like it can be rice, it can be sweet potatoes, whatever. அண்ட் நல்ல குவான்டிட்டிலையும் சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் 4ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய். கொய்யாப்பழம் யூ ஹேவ் டு இன்க்ளூட். கொய்யாக்காய் சாப்பிட்டா வைட்டமின் சி வேலையே முடிஞ்சுது. ஓகேங்களா? ஃபைபரும் கிடச்சிது, வைட்டமின் சியும் கிடச்சிது, உங்களுக்கு அஃபோர்டபுளாக முடிச்சிடலாம். யூ டோன்ட் நீட் எனி சப்ளிமெண்ட்ஸ் இஃப் யூ ஈட் கோவா ஆன் அ ரெகுலர் பேசிஸ். இதுதான் உண்மை. எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் பிடிக்காது, சாரி. நான் ஆனால் கொய்யாக்காவை தாராளமாக சாப்பிடுவேன். ஓகே, ஹைப்டு ஃபுட்ஸ் இதெல்லாம் ஓவராக ப்ரொமோட் பண்ணி இப்படி ஆக்கி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலி அப்படி ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அவகாடோ,
ஐயையோ! பட்டர் ஃப்ரூட். அதை நான் வந்து சொல்லுவேன் நான். அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன் இன்க்ரெடிபிள் ஃபேட் சோர்சஸ் வில் தேர் ஆர் அதர் பெட்டர் திங்ஸ். இட் கேன் பி ஆன் தி எக்ஸ்பென்சிவ் சைடு ஃபார் சம் பீப்புள். அண்ட் ஐயோ நமக்கு இங்கே கிடைக்கிறது எதுவுமே உருப்படியாக இருக்க மாட்டேங்குதுங்க. ஓகேங்களா, டக்குன்னு கெட்டு போயிடுவோம். ஆமாமாமா, அதை ரொம்ப திறந்தாலும் கஷ்டம். உருப்படியாக இருக்காது டேஸ்ட்டு. அண்ட் இட்ஸ் பிரிட்டி ஹையர் இன் கேலரிஸ். அண்ட் இப்போ வந்து அவகாடோ சாப்பிட்றாங்கன்னா அந்த முழு பழத்தை வந்து ஒரு 2 3 தடவைலாம் வந்து அதில் போட்டு தடவுறது இதில் போட்டு தடவுறது அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ அதை நான் சொல்லுவேன். இல்ல அவகாடோஸ் ஒன் திங் அண்ட் ஒன் திங் ஐவ் ஹர்ட் பர்சனலி இஸ் பெர்ரிஸ். ம் நீங்க சொல்ற மாதிரி கொய்யா, நெல்லிக்காய் ஆமாம் அந்த மாதிரி ஜாமுன்லாம் இங்க கிடைக்கும் போது ஆமாம் ஆமாம் எதுக்கு வந்து ப்ளூபெர்ரிக்கு வந்து ஒரு பாக்ஸ்க்கு 400 ரூபாய் கொடுத்து வாங்கி ஆமாம் சாப்பிடுறீங்க? ஆமாம் அது அது நான் அது as a matter of fact நானுமே அதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பி ஃபாலோ பண்ணுறதை விட எனக்கு வந்து பிடிச்ச ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு 9th 10th எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூதிஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை ஸ்ட்ராபெரி போடுவாங்க, ப்ளூபெரி போடுவானுங்க, இதில் ராஸ்பெரி போடுவாங்க. ஐயோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த டப்பாவை பார்த்தா அது 800 ரூபா இருக்கும். ஃப்ரோசனே 700 ரூபா 800 ரூபா இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் ஷாப்லையும் இங்கே ப்ளூபெரி கிடைக்குது. பட் ஆனால் 400 ரூபா 300 ரூபா 200 ரூபான்னு இருக்கும். இட்ஸ் நாட் வர்த் இட் Worth it. கம்ப்ளீட்லி. ஸ்ட்ராபெரிஸ் நமக்கு வந்து இங்கே மகாராஷ்டிராலேருந்து வருது. அதுக்கப்புறமேல்ட்டு ஸ்ரீலங்காலேருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது கூட ஓகே என்னை பொறுத்த வரையில். பட் மற்றதெல்லாம் ஓவர் ஹைப்டு தாங்க கண்டிப்பாக. யா அண்ட் தென் சுகர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் சுகர் எடுத்துக்காதீங்க. ஆனா வந்து பனங்கற்கண்டு ஆர் இந்த வந்து கருப்பட்டி கருப்பட்டி அதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது. ஹவு டஸ் சந்தோஷ் லுக் அட் இட்? நான் என்ன சொல்லுவேன்னா ஆடட் சுகர்ஸே அவ்வளோவா தேவையில்லைன்னு சொல்லுவேன் நான். நீங்கள் எதுலேருந்து சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. நீங்கள் வந்து எனக்கு அந்த சுகர் கட் வீடியோலாம் பார்த்தோன்னா எனக்கு டென்ஷன் ஆகும். ஓகேங்களா, சுகர் அது எப்படி கன்வே ஆகிடுதுன்னா நீ சர்க்கரையை மட்டும் கட் பண்ணிட்டா போதும் வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன. அண்ட் அதை மோஸ்ட்டாக அதை ரொம்ப ப்ரொபகேட் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அந்த சர்க்கரையை கட் பண்ணதுனால தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னு கன்வே ஆகும் போது எல்லோரும் நினச்சிக்கிறாங்கன்னா சர்க்கரையை கட் பண்ணாலே போதும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இறங்கி அதுக்கப்புறம் விபரீதமாக நிறைய விஷயங்கள் அந்த சர்க்கரை கட்டை தாங்க முடியாமலாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 2 டீஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு 40 கேலரின்னு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் நீங்கள் அதை கருப்பட்டியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க. நான் கருப்பட்டி சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் நான் கருப்பட்டி சஜஸ்ட் பண்ணுவேன்னா இங்கே பனைமரம் ஏறுற வேலையை நிறைய பேர் பண்ணுறது நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா the whole economy is based தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லுவோம்ல. இப்போ நாட்டு சர்க்கரை இல்லாட்டி கருப்பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்குறோன்னா இங்கே இருக்கிறவங்க பயனடைவாங்க, தமிழர்கள் பயனடைவாங்க. பட் ஆனால் நம்ம இப்போ வெள்ளை சர்க்கரை வாங்குறோன்னா தமிழர்கள் பயனடைவாங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பயனடைவாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த ரீஜனல் லோக்கல் ஃபுட் கான்செப்ட் ப்ரமோஷன். ஆமாம், அந்த ஒரு விஷயத்துக்காக கருப்பட்டி சாப்பிடுன்னு நான், வேற எதுக்காகவும் இல்லை. ஓகே. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஹெல்த் ட்ரெண்டுன்னு இதை யாருமே சொல்றது இல்லை. சும்மா வந்து வெயிட் லைக் ஐ மீன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க, கார்டியோ பண்ணுங்க அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுதான் ரொம்ப முக்கியம், இதை யாருமே சொல்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் யாருமே சொல்ல மாட்டாங்களா? இப்போ வரவங்க எல்லாருமே எல்லாத்தையும் எனக்கு அப்படிதான் இருக்கு நோட் பண்ணா. ஓகே, அண்டர் ரேட்டட் ஹெல்த் ட்ரெண்டு அப்படிங்கிறத விட நான் இன்னொன்று ஒரு ஆஸ்பெக்டில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா த ஃபீலிங் ஆஃப் கில்ட். சரிங்களா, லைக் அதை விட்டு கொடுக்கறத அவங்க இன்னும் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இல்லை நான் முதற்கொண்டு ஐ எம் ஆல்சோ கில்ட்டி ஆஃப் தட் டு நாட் ப்ரொமோட் த ஃபேக்ட் தட் டோன்ட் ஃபீல் கில்ட்டி தட் யூ மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ இது இன்னும் என்னால் நிறைய பேர் இதுவே ஒரு ஹெல்த் ட்ரெண்ட் என்னை பொறுத்தவரை. ஏன்னா அந்த கில்ட் வந்து நிறைய அன்ஹெல்தி டெசிஷன்ஸை காஸ் பண்ணும். ஸோ அந்த கில்ட்டை நீங்கள் விட ஆரம்பிங்க, இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவீங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே. ஸோ நீங்கள் என்ன தான் முட்டி மோதினாலும் இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும்? எஸ், 100%. சாப்பாடு தாங்க நான் சொல்லுவேன் நான். நீங்கள் என்ன தான் முட்டி மோதினாலும் போதுமான அளவு ப்ரோட்டீன் சாப்பிடலன்னா வேஸ்ட்டுன்ட்டு சொல்கிறத விட லாஞ்சவிட்டிலலாம் கண்டிப்பாக அடி வரும் அப்படின்ட்டு நான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறாப்புல எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அதை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் அதர் ஹெல்த் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் விட ஃபுட் பேலன்சிங் யூர் ஃபுட் பிளேட், பேலன்சிங் யூர் ஃபுட் பிளேட் கண்டிப்பாக வரணும். அண்ட் லைக் எனக்கு வந்து இங்கே ஒரு 2 கட்டான பதிலும் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நிறைய பேர் ரெகுலராக போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவாங்க.
ஓகேங்களா? அது அது வந்து ஒரு பெரிய ஆஸ்பெக்ட் இருக்கு. எனக்கு ப்ராக்ரஸ் அப்பதான் கண்ணாடியில பார்க்க முடியும் அப்படின்ட்டு. பட் அந்த பிளேட்டு அந்த கேலரி பேலன்ஸ பத்தி நீங்க புரிஞ்சுக்காம என்னதான் முட்டுனீங்கனாலும், அந்த எனர்ஜி பேலன்ஸ் புரியாம எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கேலரி பேலன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஹார்மோன்ஸ் பிளே எ ரோல். பட் தே கான்ட் டிஃபை த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். டன். ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு ரவுண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் தான் வந்து லாயர் இல்லை ஒரு ஜட்ஜ். நீங்கள் வந்து இப்போ வந்து யூ ஹாவ் டு சே தட் நாட் கில்ட்டி, மைனர் அஃபென்ஸ் தான் இது, வந்து ஃபிட்னஸ் ஜெயில் இது. ஓகே, அந்த மாதிரி ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு. ஸ்கிப்பிங் லெக் டே. ஓகே, ஃபிட்னஸ் ஜெயில். As a matter of fact, I myself have been guilty of it in the past. ஸோ நீங்களும் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. நானும் ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஓகே. டேக்கிங் ஜிம் செல்ஃபீஸ் எவ்ரி செஷன். Not guilty. ஸ்டார்டிங் அ டயட் எவ்ரி மண்டே. Very guilty. Fitness jail தான். ஓகே. ட்ரிங்கிங் ப்ரோட்டீன் விதவுட் ஒர்க்கிங் அவுட். Not guilty at all. ஈட்டிங் ஹெல்த்தி ஆல் டே அண்ட் பிஞ்சிங் அட் நைட். Minor offense. You need to be kinder to yourself. நானு. Okay. Trusting every fitness influencer you see. ட்ரஸ்ட்டுங்கிறத விட இருக்கிற எல்லா ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸையும் பார்க்கறது அப்படிங்கிறது ரீஃப்ரேம் பண்ணணும். நம்ம எல்லாரையும் பார்த்தா மண்டை குழம்பி போயிடும். ஒரு 2-3 பேரை நம்பி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால ஐ வுட் சே ஃபிட்னஸ் ஜெயில். ஏன்னா நீங்களே உங்களை ஜெயிலில் போட்டுக்கிறீங்க at the end of the day. நான் போடல. Okay. Doing 100 crunches to lose your belly fat. I would say minor offense. It's a form of resistance training. It comes under one of the 10 fundamental movements. நீங்க பண்றீங்கன்னா மசில் அங்க பில்ட் ஆகும். அதனால உங்களுக்கு கொழுப்பு குறைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். Okay. Buying supplements before fixing your sleep. Fitness jail. Jail தான். ஓகே, சூப்பர், நல்லா இருக்கே இது. ரேட் திஸ் அட்வைஸ். ஸோ ஆன் த ஸ்கேல் ஆஃப் 1 to 10, 1 பீங் வெரி பேட், 10 பீங் எக்ஸலண்ட், அந்த மாதிரி. ஸோ இது வந்து சீட் மீல்ஸ். சீட் மீலுக்கு நான் 1 கொடுப்பேன். 1 தான் கொடுப்பேன். ஏன்னா அது சீட் மீல்னு பார்க்காதீங்க, அது சாப்பாடுன்ட்டு பாருங்க. ஓகே. அண்ட் தென் 10K ஸ்டெப்ஸ். 10K steps, I would give it a 10 on 10. Intermittent fasting. It's very individual specific. I would give it a 7 on 10. Home workouts. 10 on 10. Protein supplements. 10 on 10 for us Indians. Detox diets. 1 on 10. சுத்தமா நம்பிக்கை இல்லை அது மேலே. சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே லிவர் கிட்னி இருக்குது. அது ரெண்டுத்தையும் வேலையை பார்க்க தான் போகுது. நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா போதும். Fat burners. Fat burners would be like 4 or 3. ஏன்னா அதுக்குன்ட்டு ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா அது ஃபேட் பர்னர்ஸ்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபேட் பர்னரில் ஒரு ஸ்டிமுலண்ட் 2-3 ஸ்டிமுலண்ட் இருக்கும். சரிங்களா? கெஃபைன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹெர்பல் விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி தேவை அந்த டைமில். ஃபேட் பர்னர் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கேலரி இல்லாத எனர்ஜி டக்குன்ட்டு ஒரு புஷ் கொடுக்குது. ஏன்னா உங்களை ஸ்டிமுலேட் பண்ணுது அது. ஸோ இப்போ நான் வந்து ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆமாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போ யூஸ் பண்ணியிருக்கேன்? 10%லேருந்து என் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் 8%, 7% எடுத்துகிட்டு போகும்போது. அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேனா? இல்லவே இல்லை. ஸோ யார் ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் அந்த 10%க்கும் கீழே புஷ் பண்ணும் போது யூஆர் பேசிக்லி ரன்னிங் ஆன் நத்திங். அவன் சாப்பிட்ற சாப்பாடே ரொம்ப கம்மி. ஸோ அவனுக்கு புஷ்ஷு தேவைப்படும். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே எனர்ஜி இருக்காது அவனுக்கு. ஆனால் அது கேலரி குறைக்கிறது இல்லை, அது போய் கொழுப்பை குறைக்கிறது இல்லை, உங்களை குறைக்க வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அது கடைசி ஸ்டேஜில். அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கூல் ஸ்கல்ப்டிங், ஸ்கல்ப்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான, ஆமாம் லைப்போலிசிஸ், க்ரையோலைப்போலிசிஸ், அந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. வாட்ஸ் யூ டேக் ஆன் தட்? இல்லைங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. 100% 1 தான் நான் கொடுப்பேன். ஏன்னா 0வே கொடுக்குறேன் நான். மைனஸ் கொடுப்பேன். ஏன் 0 கொடுக்குறேன்னா அது எதுவுமே ஹேபிட் பில்ட் பண்ணாது. நீங்கள் போட்ட வீட்டை 100% திருப்பி 100% நீங்கள் போட்டுருவீங்க. இப்போ நிறைய பேர் அந்த மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் போகிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹேபிட்டுமே இல்லாமல் போகிறவங்களே ஏன் எல்லா வெயிட்டையும் திருப்பியும் போடுறாங்க? ஏன்னா அங்கே ஒரு ஹேபிட் பில்ட் ஆகலை. உங்களோட ஈட்டிங் பேட்டர்ன் மாறலை. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஆகலை. நீங்கள் டிசிப்ளின்ஸ் பில்ட் பண்ணல. ஸோ இப்படி இருக்கும் போது இட்ஸ் பாயிண்ட்லெஸ்ன்னு நினைக்கிறேன் நான்.
ஓகே. ஸோ சூப்பர். இன்னும் நான் விட்டா நெறைய பேசிட்டே இருப்பேன். ஆனா ஐ ஹேவ் டு ஸ்டாப் பிகாஸ் நீங்களும் போணும், நாங்களும் போணும். இட் வாஸ் சச் அன் இன்ஃபர்மேட்டிவ் செஷன். லைக் the one thing I love about doing podcasts is எனக்கு ஒரு புக் படிக்கிற மாதிரி. இப்போ உங்களோட உட்காந்து I learn. So you would have gathered all this knowledge from someone, some மெட்டீரியல் ஆர்டிக்கல் ஏதோ அதெல்லாம் எனக்காக அந்த 1 hour எங்களுக்காக கொடுத்துட்டு போகிறீங்க இல்லையா? ஸோ ஐ ஃபீல் திஸ் வெரி வேல்யூபிள் அண்ட் தென் யூவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். என்ன கேட்டாலும் ஐம் ஜஸ்ட் சர்ப்ரைஸ். நான் உங்கள் ஏஜில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ 18 வயசு 17 வயசு ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. I'm just impressed with the next gen I'm seeing, and I'm so proud that I'm in the same era as you guys, because the way you are giving back to the community, there's so many ways that a lot of people are doing different things which is not adding value to the community, but ஆனா நீங்க வந்து இந்த ஏஜ்ல இது பண்றது வந்து it's very impressive and very proud of what you're doing. And நீங்களும் வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்குறீங்க எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பேசுறதுக்கு. ஸோ அதனால தேங்க்ஸ் டு யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். Thank you so much, and Fit Nanba is doing fabulously, and I know that it's going to reach heights. Thank you. And Thank you so much. thank you Santosh. So இந்த பாட்காஸ்ட்ல நான் எல்லாமே கேட்டுட்டேன். எனக்கு வந்து இந்த கேர்ள்ஸ்லாம் நிறைய தடவை எனக்கு ஆக்சுவலி வந்து வர போறாங்கன்னு ஒன்று இந்த க்ரஷ் ரிலேட்டட் கொஸ்டின் எல்லாம் வச்சுருந்தீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது பிரியா பாலோட பாட்காஸ்ட்னால என்னால் அதெல்லாம் கேட்க முடியல. நான் ஆஃப் கேமராவில் கேட்டு நீங்கள் வேணால் டிஎம் பண்ணி எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு டிஎம்ல ஆன்சர் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஒரு எஜுகேட்டிவ் செக்ஷனாக பண்ணியிருக்கோம் பிகாஸ் என்னோட ஆடியன்ஸ்லாம் அதை தான் எதிர்பார்த்தாங்க. பட் பிரியா ஹேஸ் ஃபன் செக்மெண்ட் வித் சந்தோஷ் ஆஃப்டர் திஸ் பாட்காஸ்ட் அண்ட் ஐ வில் எக்ஸ்க்ளூசிவ்லி ஷேர் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பாட்காஸ்ட்டில் இன்னொரு அதர் கெஸ்ட்டோட பார்க்கலாம். பை.